ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसति जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. உள்ளம் தோறும் வள்ளுவம். திருவள்ளுவர் அருளிய திருக்குறள் அறத்துப்பால் இல்லறவியல். 18வது அதிகாரம் வெஃகாமை. வெஃகுதல் என்றால் விரும்புதல், வெஃகாமை என்றால் பிறர் பொருளை விரும்பாமை. பிறருக்கு உரிமையான பொருள்களை தமக்கு உரிமையாக்கிக் கொள்ள கருதுதல் இல்லாமை. நாம் விரும்புகின்றதை நாம் அடைவதற்கு நமக்கு உரிமை இருக்கின்றது. நமக்கு எது தேவையோ அதை நாம் உழைத்து பொருள் கொடுத்து வாங்கி அனுபவிக்கலாம். அதை சாஸ்திரம் எங்கேயும் வேண்டான்னு மறுக்கலை. விரும்புகின்றதை உலகமே இறைவனே இந்த ஜீவர்கள் இந்திரியங்கள் வழியாக அனுபவிக்கக்கூடிய விஷயங்களை வைத்து தான் படைக்கப்பட்டிருக்கின்றது. இறைவனே அப்படித்தான் உலகை படைத்திருக்கின்றார். இந்திரியங்கள் வழியாக உலக சுகங்களை அனுபவிக்கிறதுங்கிறது வாழ்க்கையாக இருக்கின்றது. அவ்வாறு நாம் அனுபவிக்க விரும்புகின்ற விஷயங்களை முழுமையான நம்முடைய உழைப்பின் மூலமாக சம்பாதித்து அனுபவிக்கலாம். அப்படி இல்லாமல் பிறருக்கு உரிமையான பொருளை அவருடைய விருப்பம் இல்லாமல் அவருடைய அனுமதி இல்லாமல் நாம் அதை எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது அதை திருட்டு என்று சொல்லுதோம். அவ்வாறு எடுத்துக்கொள்ள விரும்புறதுக்கு வெகுதல்னு பேர். அதனால் பிறருக்கு உரிமையான பொருளை நாம் உரிய விலை கொடுக்காமல், அதற்கு மாற்று கொடுக்காமல், அவருடைய அனுமதி இல்லாமல் அதை நாம் அனுபவிக்க நினைப்பது, சட்டவிரோதமாக தர்ம விரோதமாக குறுக்கு வழியில் அனுபவிக்க நினைப்பது. எடுத்துக்கொள்றதை பற்றி பேசலை, அது பிறகு வருது. இங்கே அதை நினைக்கிறதுன்னு ஆசைப்படுதல் என்பதே பிறருக்கு உரிமையான பொருளை நான் அடைய வேண்டும், அனுபவிக்க வேண்டும்னு அந்த மனதில் இருக்கக்கூடிய திருட்டு எண்ணம், அது கூடாது என்று இந்த அதிகாரமானது சொல்லுகின்றது. அதுவும் ஒரு குற்றம், அதனாலும் நமக்கு பாபம் வரும். அது மானச கர்மாவாக இருக்கலாம், ஆனால் அதுவும் பாபத்தை தரத்தக்கது. தம்மிடம் இல்லாமல் பிறரிடம் உள்ள பொருளை பார்த்து பொறாமை ஏற்படுவது போல. இதற்கு முன்னாடி அழுக்காமை அதிகாரம் பார்த்தோம், அழுக்காராமை என்ற அதிகாரம். அழுக்காறுங்கிறது பிறரிடம் இருக்கக்கூடிய பொருளை பார்த்து பொறாமைப்படுதல். நம்மிடம் இல்லாமல் பிறரிடம் இருக்கக்கூடிய பொருளை பார்த்து பொறாமைப்படுதல். அந்த பொறாமை விருப்பு வெறுப்புகளை தூண்டி பல குற்றங்களுக்கு காரணமாக இருக்கின்றது. ஆகவே அது கூடாது என்று சொன்னார். இப்படி பிறரிடம் பொருள் இருக்கிறத பார்க்கிற பொழுது பொறாமை என்ற ஒரு தீய எண்ணம், தீய குணம் மனதில் தோன்றுவது போல, அது ஒரு அழுக்கு, மனதில் தோன்றுகின்ற இயல்பாக தோன்றுகின்ற ஒரு அழுக்கு, குற்றம், குறை.
மனதினுடைய குறைபாடுகளில் அது ஒன்று. அது நமக்கும் வேண்டும்னு ஆசைப்படுறதுங்கிறது. ஆசைப்பட்டு நம்ம அடைய முடிந்தால் அது வேற. ஆனால் ஆசைப்படுதலோடு நம்மிடம் இல்லை, அவர்களிடம் இருக்கிறது என்று அதை ஏற்றுக்கொள்ள முடியாத தன்மை, அதை பொறுத்து கொள்ள முடியாத தன்மை பொறாமையாக இருக்கின்றது. அவனுக்கு ஏதோ புண்ணியம் இருக்குது, அதனால் அவருக்கு அது கிடைத்திருக்கின்றது. அவருடைய உழைப்பு என்று இருந்தாலும் அதை அந்த காலத்தில் அனுபவிப்பதற்கான புண்ணியம் அவருக்கு இருக்கின்றது. ஆகவே அது அவருக்கு கிடைத்திருக்கின்றது. நமக்கு அந்த புண்ணியம் இல்லை. ஆகவே நமக்கு அதற்கான தேவை இருந்தாலும் ஆசை இருந்தாலும் கிடைக்கவில்லை. அது உடம்புல இருந்து, அது பிராரப்தமாக விதியினால் வருகின்ற உடலில் இருந்து ஆனா பெண்ணானா நாம் தீர்மானம் பண்ணுறதில்லை. அது கருப்பாக சிவப்பாக இருக்கிறதா நாம் தீர்மானம் பண்ணுறது இல்லை. அப்புறமா ஏதோ பவுட்ரு இவரு போட்டு கொஞ்சம் கலராக்க முயற்சி பண்ணலாமே வெளியே. ஆனால் இயற்கையாக என்ன வரணுங்கிறது அது விதிப்படி இருக்குது, நம்மளுடைய சாய்ஸில் இல்லை. எந்த வீட்டில் பிறக்கிறது, எந்த காலத்தில் பிறக்கிறது, எந்த தேசத்தில் பிறக்கிறது, யாருக்கு பிறக்கிறது, கூட யாரெல்லாம் பிறக்கிறது, பக்கத்து வீட்டில் யார் இருக்கிறதுங்கிறது கூட நம்ம கையில் இல்லை. அப்போ இதற்கு பின்னாடி விதிங்கிறது ஒன்று இருக்கின்றது. அப்புறம் அதற்கு மேலே நம்மளுடைய முயற்சியினால் அவற்றை நாம் மாற்றிக்கொள்ள முயற்சி செய்கின்றோம், அது வேற. ஆனால் அவ்வாறு கிடைக்காத பொருள் மற்றவர்களிடம் இருக்கிறத பார்க்கிற பொழுது அதை தாங்கி கொள்ள முடியாத, பொறுத்து கொள்ள முடியாத, ஏற்றுக்கொள்ள முடியாத தன்மைக்கு பொறாமைன்னு பேர். இது இயல்பாக நம்ம மனதில் தோன்றுகின்ற ஒரு அழுக்கு, ஒரு குற்றம். அதை நீக்கிக் கொள்ள வேண்டும், அது அறிவுடைமை என்று அழுக்காராமையில் சொன்னார். இதே போல இன்னொரு குற்றம் என்ன, அதனுடைய தொடர்ச்சியாக அதே போல வருவது, பிறரிடம் இருக்கின்ற பொருளை பார்க்கின்ற பொழுது நம்ம மனதில் ஏற்படுவது, அதை நாம் வேண்டும், நமக்கு வேண்டும்னா அதை நாமும் அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை. அது நேர் வழியில் அடைய முடியாத பொழுது குறுக்கு வழியில் அடைய முயற்சிக்கிறது, அடைய வேண்டும் என்று விரும்புகிறது. அதனால் அதனை அபகரிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படலாம். அந்த ஆசையும் மனதில் வரும். அது பொறாமையினால் வர்றது. பொறாமை வர்ற மாதிரி மனதில் இந்த எண்ணமும் வருகின்றது. அதற்கு தான் திருட்டு என்று பெயர். அதனால் அந்த எண்ணம் ஏற்படலாம் என்பதால் அதுவும் குற்றம் என்று உணர்த்துவதற்காக, அதனால் அந்த எண்ணம் மனசில் வருவது ஒரு குற்றம். அது நம்மளுடைய மன அமைதியை கெடுக்கும். அது ஒரு அழுக்கு, அது ஒரு தோஷம். அதனால் நமக்கு பாப்பம் வரும். அதனாலேயும் பாப்பம் வரும். நாம் விரும்புகிறது இன்பம், அந்த இன்பத்திற்கு தடையாக இந்த குற்ற எண்ணமானது இருக்கும். அது காலப்போக்கில், ஏன்னா எண்ணம் வந்தால் எண்ணம் அப்புறம் சங்கல்பம் ஆசையாக மாறும். ஆசை பலமானால் அது சொல்லில் செயலில் வெளிப்படும். செயலாக வருகின்ற பொழுது அதனுடைய விளைவாக அது தர்ம விரோதமாக இருக்கிறதுனால, சட்ட விரோதமாக இருக்கிறதுனால அதனால் பாப்பமானது வரும். பாப்பம் வந்தால் துன்பம் வரும். அல்ல, துன்பம் வேண்டாம் என்று விரும்புகிறவன் துன்பத்திற்கு காரணமான பாப்பச் செயல்களை செய்யாது இருக்க வேண்டும். பாப்பச் செயல்களை செய்யாது இருக்க வேண்டும் என்றால் பாப்பச் செயல்களை செய்ய வேண்டும் என்ற தூண்டுதலுக்கு, அகத்தூண்டுதலுக்கு, ஆசை முதலானவைகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. இந்த ஆசை வர்றது, இந்த விருப்பம் வர்றது நம்முடைய கையில் இல்லை, அதுவும் நம்ம சாய்ஸில் இல்லை. வந்த பிறகு அது செயலுக்கு வரலாமா வேண்டாமா என்பதை கட்டுப்படுத்தக்கூடிய, மாற்றி கொள்ளக்கூடிய, வெளிப்படுத்தக்கூடிய அல்லது வெளிப்படுத்தாமல் நீக்கக்கூடிய அந்த அறிவு சுதந்திரம் நமக்கு இருக்குது. ஆனால் மனதில் என்ன எண்ணம் வர வேண்டும், என்ன உணர்வு வர வேண்டும்ங்கிறது நம்முடைய சுதந்திரத்தில் இல்லை. அது பின்னாடி வாசனை இருக்குது, புண்ணிய பாப்பங்கிறது இருக்கின்றது. முந்தின பிறவிகளில் நம்ம என்னெல்லாம் செய்திருந்தோமோ, எப்படியெல்லாம் இருந்தோமோ நமக்கு தெரியாது. அதனால் அந்த வாசனையினால் அவைகள் வரும். இன்னும் சொல்லப்போனால் நமக்குள்ள வாசனை இல்லை என்றாலும் புறத்தில் இருக்க, இப்பொழுது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கிற பொழுது நாமும் செய்து பார்த்தா என்ன என்ற ஆசையானது வரும். சினிமாவை பார்த்து அப்படி தானே பண்ணுறான். சினிமாவில் ஒரு ஹீரோவை கொள்ளையடிக்கிறாருன்னா அவர் தாதாவாக இருக்கிறாருன்னா, அப்போ தாதாவாக இருக்கிறவருக்கு மதிப்பு, ஆனால் அவர் தான் ஹீரோ, அதனால் அவருக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே இருக்குது, வேறு ஒன்றும் நடக்கிறது இல்லைன்னா நாமளும் அதே மாதிரி இருந்து பார்த்தா என்னான்னு. இப்போ இயல்பாக அவரிடத்துல இல்லாத எண்ணங்கள்
புறச் சூழ்நிலைகளால் ஏற்படுகின்றது. அதனால் அவனுக்குள்ள அந்த வாசனை இருந்து வரலாம், முந்தின பிறவியில் அனுபவித்து அந்த வாசனை இருந்து வாசனையினுடைய வெளிப்பாடாக வரலாம். அப்படித்தான் இயல்பாகவே சிலர் குற்றம் செய்பவர்களாக, இந்த திருட்டு அப்படிங்கிறது இயல்பான பழக்கமாகவே சிலருக்கு இருக்கு. அமாவாசையில் பிறந்தான்னா அப்படி நம்ம சில காரணங்களை ஜாதகப்படி சொன்னாலும் சிலருக்கு சில காரணங்கள் ஜாதகப்படியே அவன் புத்தியெல்லாம் அப்படி தான் இருக்கும்னா, அப்போ அது அவனுடைய வாசனையினால் அது இருக்கின்றது. முந்தின பிறவிகளில் என்னமோ பண்ணியிருக்கிறான், இருந்திருக்கு. ஆனால் அப்படி இல்லாத சிலருக்கு கூட புறச்சூழ்நிலைகளால் இந்த எண்ணங்கள் வருகின்றன. எப்படி காமம் முதலானவை தூண்டப்படுகின்றதோ அதே மாதிரி நமக்கு இயல்பாக இல்லைனாலும் காமத்துக்குரிய ஒரு விஷயம் வருது, அல்லது கோபம் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை வர்ற பொழுது இயல்பாகவே கோபப்படக்கூடிய தன்மை இல்லாதவர்கள் அந்த சூழ்நிலையினால் தூண்டப்பட்டு கோபத்தை அடைகிறார்கள். இல்லை ஒரு அழகிய சரீரத்தை பார்க்கிற பொழுது அதனால் காமங்கிற உணர்வானது தூண்டப்பட்டு வருகின்றது. அது புறச் சூழ்நிலைகளால் ஏற்படக்கூடிய ஒன்று, தற்காலிகமான ஒன்று. அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தா அது விருத்தி அடையும். இல்லை நம்மளுடைய விவேகம், நம்மளுடைய அந்த செல்ஃப் கண்ட்ரோல், சுய கட்டுப்பாடு சரியாக இருந்தால் நாம் அதை கட்டுப்படுத்தி கொள்ள முடியும், அல்லது முறையாக அதை வெளிப்படுத்தி கொள்ள முடியும். அது நம்ம கையில் இருக்குது. அங்கே விதின்னு சொல்லக்கூடாது, அங்கே மதி இருக்கின்றது, நமக்கு அங்கே சாய்ஸ் இருக்குது. ஆனால் அந்த முதல் எண்ணம் வர்றது என்பது நம்முடைய சாய்ஸில் இல்லை. அடுத்து மனதில் எந்த மாதிரியான உணர்வு வருங்கிறது நம்மளுடைய சாய்ஸில் இல்லை. அதிர்ஷ்டமான பல காரணங்கள் இருக்குது. திருஷ்டமாக புறத்திலையும் இருக்கலாம், இல்லை அதிர்ஷ்டமாக மனதிலையும் இருக்கலாம், வாசனையாக இருக்கலாம், அல்லது வேற ஏதோ ஒரு பாப்பமானது வேலை செய்கிறதுனால அது வெளிப்படலாம். ஆனால் அவ்வாறு வெளிப்படுகின்ற பொழுது அதற்கு இடம் கொடுக்காமல், அதனால் நமக்கு பாப்பம் வரும் என்று புரிந்து கொண்டு அதற்கு இடம் கொடுக்காமல் நீக்குதல் என்பது தான் வெக்காமை. அதனால் வெக்குதல், அந்த ஆசை ஏற்படுகின்ற பொழுது அதை நீக்குதல், அதை நீக்க வேண்டும் என்பது இங்கு அறிவுறுத்தப்படுகின்றது. அதனால் அதுவும் குற்றம் என்று உணர்த்துவதற்காக அழுக்காராமையின் பின் வைக்கப்பட்டது. எப்படி அழுக்காறு என்பது ஒரு குற்றமோ, அது நம்மை துன்பத்தில் ஆழ்த்துமோ, நம்முடைய அமைதியை கெடுக்குமோ, பாபத்தை உண்டு பண்ணுமோ, அதை போல இந்த வெகுதல் என்பதும் வவ்வுதல் என்பதும் நமக்குள் குற்றத்தை ஏற்படுத்தும், பாபத்தை ஏற்படுத்தும், மனதில் கலக்கத்தை ஏற்படுத்தும், மன அமைதியை கெடுக்கும். ஆகவே அதை ஒரு மனிதன், விவேகமுள்ள அறிவுடைய ஒரு மனிதன் அதை தன்னுடைய முயற்சியினால் நீக்க வேண்டும். வெக்காமை என்பதை வளர்த்து கொள்ள வேண்டும். அதனுடைய குற்றங்களையும் அது இல்லாததினால் ஏற்படக்கூடிய குணங்களையும் சொல்லுகின்றார். முதல்ல 7 பாடல்கள், 1 to 7 திருக்குறள்கள் வெகுதலால் உண்டாகும் குற்றம், அதனால் எப்படியெல்லாம் நமக்கு துன்பமானது வருகின்றது, எப்படி பாப்பம் வரும், என்னெல்லாம் பிரச்சனைகள் வருங்கிறத அந்த குற்றங்களை முதல் 7 திருக்குறள்களில் சொல்லுகின்றார். ஏன்னா இது நமக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம், வெளியே தெரியாத விஷயம். அது வெளியே செயலுக்கு வந்தால் தான் தெரியுமே ஒழிய, இது நமக்கு பிரத்யக்ஷம், நமக்கு ஆத்ம பிரத்யக்ஷமே ஒழிய நம்ம மனசு என்ன விரும்புதுன்னா, நம்ம மனசில் என்ன ஆசை என்ன வருதுங்கிறது நமக்கு தான் தெரியும். நமக்கு தெரியும், ஈஸ்வரனுக்கு தெரியும், பகவானுக்கு தெரியலாம். அப்புறம் நமக்கு அது தெரியும். நம்ம புறத்தில் பல விஷயங்களை பார்க்குற பொழுது ஆசை வருதா, கோபம் வருதா, இல்லை பொறாமை வருகிறதா, என்ன இல்லை பாராட்டு, நல்லா இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும்னு சொல்லி என்ன உணர்வு வருதுங்கிறது நமக்கு தெரியும். அதனால் இதனுடைய குற்றங்களை நாம் புரிந்து கொண்டு நீக்க வேண்டும். அந்த எண்ணமானது, அந்த உணர்வானது வெளியே செயலுக்கு வந்தால் என்னெல்லாம் நமக்கு பிரச்சனை வருங்கிறத அதை சொல்லி, ஆகவே அதை எச்சரிக்கின்றார். இந்தந்த தோஷங்களெல்லாம் இருக்குது, அதனால் கவனமாக இருந்து இந்த வெக்குதல் என்பதை வராமல் பார்த்து கொள்வாயாக. அதற்கு எச்சரிக்கிறதுக்கு தான். ஒன்றில் இருக்கக்கூடிய துக்க தோஷ அனுதர்சனம்ங்கிற பகவத்கீதையில் பார்க்குறோம். ஆத்ம குணங்களில் தோஷ அனுதர்சனம்னா ஒரு குற்றத்திலிருந்து, ஒரு தோஷத்திலிருந்து, அதிலிருந்து நாம் விடுபடணும்னாக்கா அதில் இருக்கக்கூடிய குறைகளை பார்க்க வேண்டும். எதிலிருந்து நாம் விடுபட விரும்புகிறோமோ அது, அல்லது எவையெல்லாம் நமக்கு துன்பத்தை தருமோ அவற்றிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால் அதில் உள்ள குறைகளை பார்க்க வேண்டும். அதனால் குறை பார்க்கறதுங்கிறது
ஒரு விதத்தில் நல்லது. குறை சொல்கிறதுங்கிறது, குறை பார்க்கறது ஒரு விதத்தில் நெகட்டிவ் ஆனது. நல்ல விஷயத்தில் எப்பொழுதும் குறையே பார்த்துக்கிட்டு இருந்தால் நிம்மதியாக அமைதியாக இருக்க முடியாது. அதனால் எல்லாத்துலேயும் குறை பார்க்கக்கூடாது. ஆனால் எது நல்லதில்லையோ, எது சமூக விரோதமான, சட்ட விரோதமான, தர்ம விரோதமானதோ, எது பாப்பமானது என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டு இருக்கோ, எது நமக்கு துன்பத்தை தருமோ, அதிலிருந்து மனதை விலக்குவதற்காக அவற்றிலுள்ள குறைகளை நாம் சிந்திக்க வேண்டும். நல்ல திருக்குறளை பார்த்த அந்த எதிர்மறையான குணங்கள், கெட்ட குணங்களை பற்றி சொல்கிற பொழுது அதில் இருக்கக்கூடிய குறைகளெல்லாம் எடுத்து சொல்லுகின்றார். அதனால் வருகின்ற பிரச்சனைகளை எடுத்து சொல்லுகின்றார். இதுதான் குழந்தைகளுக்கு குழந்தை பருவத்தில் சொல்ல வேண்டியது. இதை நீ பண்ணேன்னா உனக்கு என்ன குற்றம் வரும், என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறத சொல்லணும். அது சொல்லி அவர்களுக்கு புரிந்து அது ஆள் மனதில் பதிந்து விட்டால் அவர்கள் அதை செய்ய மாட்டார்கள். அதெல்லாம் இருக்குது. பல நாடுகளில் கல்வி முறையிலே அதை வைத்திருக்கிறான். இப்போ ஒரு சின்ன வீடியோ பார்த்தேன், இது சோசியல் மீடியாவில் வந்து ஜப்பானில் அந்த பள்ளி குழந்தைகளுக்கு அது ஒரு வீடியோ மாதிரி போடுறான். ரோட்டை சாலையை கடக்கிற பொழுது எந்த மாதிரி விபத்து வரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன வீடியோ மாதிரி போடுறான். அப்போ அது பார்க்குறப்ப, அப்போ கடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம 2 பக்கமும் பார்க்கணும், பார்த்து கவனமாக போகணும். அது இல்லாமல் அவசரமாக ஓடுனா 2 வண்டி வந்து மோதுறது, அப்படி விபத்து ஏற்படுகின்றத ஒரு அனிமேஷனாக காட்டுறான். இது வந்து அவர்களுக்கு கல்வியில் சொல்கிறான். நம்ம வெறுமனே பார்த்துப்போன்னு வாயில் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அது அவங்க குழந்தைகளுடைய மனசில் அது பதியணும் அப்படின்னாக்கா அது போல் கொடூரமாக இல்லை, அது ஒரு அனிமேஷனாக குழந்தைகளுக்கு சொல்கிற மாதிரி அழகாக ஒரு காட்சியாக எடுத்து அது வந்து பள்ளி குழந்தைகளுக்கு இது வந்து காட்டப்படுகிறது, இது வந்து அறிவுறுத்தப்படுகிறது. அப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் அதை செய்கிறதுனால என்ன குற்றம் வரும், என்ன பிரச்சனைகள் வரும், என்ன துன்பம் வருங்கிறது நமக்கு நம்மளுடைய குழந்தைகளுக்கு நம்ம சொன்னால் அதில் அவர்களுக்கு ஒரு பயமானது இருக்கும். ஒரு இதை நம்ம செய்யக்கூடாது, ஏன் செய்யக்கூடாதுங்கிற புரிதல் வரும், செய்யாமல் இருக்கும். நம்ம கல்வி முறையில் அது கிடையாது. நம்ம குற்றவியல் சட்டம் தான் இருக்குது. நமக்கு குற்றம் பண்ணதுக்கப்புறம் குற்றம் பண்ணால் என்ன தண்டனைனா, இதெல்லாம் குற்றம், இதை செய்யக்கூடாதுன்னு நினைக்காத பாடத்தில் இருக்கா, சொல்லியிருக்காண்ணா? அரசியல் சட்டத்தில் இப்போ இருக்க தர்மசாஸ்திரம் இருக்கட்டும், மனுஸ்மிருதி என்ன சொல்லுதுன்னு, இப்போ இருக்க அரசியல் சட்டத்தில் இதெல்லாம் குற்றம், செய்யக்கூடாது அப்படின்னு அதை பற்றிய பாடம் எங்கேயாவது இருக்கா? மெடிக்கல் அந்த இதில் சட்டக்கல்லூரியில் படிக்கிறவனுக்கு தான் அது சொல்கிறானே ஒழிய, மற்றபடி இல்லையா, லா காலேஜில் தான் அது பாடமாக இருக்குது. அதுலேயும் எந்த குற்றத்துக்கு என்ன தண்டனைன்னு தான் இருக்குது. எது குற்றங்கிறதே சொல்லப்படாமல் எப்படியும் சரியாக இருப்பான்? சொல்லி கொடுத்தா தானே இதெல்லாம் குற்றம், செய்யக்கூடாது, இதை செஞ்சால் இந்ததெல்லாம் பிரச்சனை வரும், அதனால் சமூகத்துக்கு என்ன கேடு வருது, உனக்கு என்ன கேடு வருது, உன்னுடைய குடும்பத்துக்கு என்ன கேடு வருங்கிறதெல்லாம் கல்வியில் சொல்லி கொடுத்தா தானே அவன் அதை செய்யாமல் இருப்பான். ஆனால் அது இல்லை. அது கல்வி முறையில் இருக்கக்கூடிய, நம்ம பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறை, ஒரு தவறானது. அதுதான் சமூகத்தில் நிறைய குற்றங்கள் நடக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. குற்றம் பண்ண பிறகு நீ தப்பு பண்ணிட்டு அதை பண்ணக்கூடாது அப்படின்னா, இது தப்புன்னு எனக்கு சொல்லித்தரவே இல்லையே, இது தப்புன்னு தெரிஞ்சால் தானே நான் செய்யாமல் இருப்பேன். தப்புன்னு சொல்லியே தராமல் நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொன்னாக்கா அது சரியானது இல்லையே. இருக்கட்டும். அதனால் நம்ம பாடமுறைகள் பார்த்தாக்க, நம்மளுடைய நீதி நூல்கள், தர்மசாஸ்திரங்கள் பார்த்தா அது என்ன குற்றம், அதனால் எது குற்றம், அது ஏன் குற்றம்னா அதனால் என்னெல்லாம் பிரச்சனைகள் வரும், என்னெல்லாம் துன்பங்கள் வருங்கிறது சொல்லப்படுகின்றது. அதனால் அதை நம்ம சிந்தனை பண்ணி போக்கிக் கொள்ளணும். அதில் பிரதானமாக பார்த்தா 7 குறளில் இந்த வெக்குதல், பிறர் பொருளை ஆசைப்படுறதுனால என்னெல்லாம் துன்பம் வருங்கிறத முதல்ல சொல்கிறார். அப்புறம் அது இல்லாததுனால ஏற்படக்கூடிய நன்மை, ஆசை இன்மை, இந்த பிறர் பொருள் மேலே ஆசை இன்மை, வெக்காமையினால் ஏற்படக்கூடிய நன்மையை 2 குறளில் சொல்கிறார். கடைசியாக முடிவுரையாக நன்மை தீமை 2ஐயும் கலந்து சொல்லுகின்றார். இல்லை, முதல் குறளில் பார்த்தோம்னா இது நம்மளுடைய குடும்ப பெருமையை கெடுக்கும். குடியை கெடுக்கும்னாக்கா இது வந்து குடியை கெடுக்குங்கிறது இல்லை, குடிங்கிறது நம்முடைய குடும்பம்ங்கிறது அர்த்தம். குடும்ப பாரம்பரியத்தை அது கெடுத்துவிடும், கெட்ட பேர் வரும், நம்ம பரம்பரைக்கே கெட்ட பேர் வரும். அது இருந்தால் அது அந்த எண்ணம் இருந்தால் அப்புறம் அது செயலுக்கு வரும். செயலுக்கு வந்தாக்கா உன்னுடைய குடும்பம் என்ன, நீ என்ன வேலை பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லி அந்த குடும்பத்தையே அழித்து விடும். அப்புறம் பல குற்றங்கள், அதனால் பலவிதமான குற்றங்கள் வரும் என்பதையும் சொல்லுகின்றார். அதுக்கப்புறம்
நடுவு நிலைமை தவறும். நடுவு நிலைமையில் இருக்கிற விரும்புகிறவன், தர்மத்தை கடைபிடிக்க விரும்புகிறவன் நடுவு நிலைமையை விடாமல் கடைபிடிக்க வேண்டும்னு முன்னாடி நடுவு நிலைமை அதிகாரம் வந்தது. இந்த வெகுதல்னு வந்தாக்கா, ஆசை என்பது வந்தா நடுவு நிலைமை தவறுதல் என்பது வரும். அதனால் காவலர்கள் அல்லது சட்டத்துறையில் இருக்கக்கூடிய நீதிபதிகளே என்னன்னா, லஞ்சம் வாங்கினா பொருள் மேலே ஆசை தானே, பொருள் மேலே ஆசையினால் அவர்கள் நடுவு நிலைமை தவறுகிறார்கள். பிறர் பொருளுக்கு ஆசைப்படுறதுனால நடுவு நிலைமை தவறுகிறார்கள். அதே மாதிரி நிலையில்லாத இன்பம், அதனால் பொருள் கிடைக்கலாம், நமக்கு சில அந்த நேரத்துக்கு ஒரு லாபம் இருக்கலாம். இந்த பிறர் பொருளை திருட நினைக்கிறது, திருடுறதுனால நமக்கு ஒரு லாபம் இருக்கலாம், ஆனால் அது நிலையானதாக இருக்காது. அதற்கப்புறம் வறுமை வரும். வறுமை வருங்கிறத நேரடியாக அவர் சொல்லலை. அறிவுடையவர்கள் எவ்வளவு வறுமையிலும் ஆசைப்படுதல், பிறர் பொருளுக்கு ஆசைப்படுதல் என்பதை செய்ய மாட்டார்கள் என்பதை மட்டும் சொல்லுகின்றார். அதுக்கப்புறம் அறிவினால் பயன் இல்லை. அவன் என்னதான் படித்திருந்தாலும் அந்த அறிவினால் அவனுக்கு ஒரு பயனும் இல்லை என்பதை சொல்லுகின்றார். ஏன்னா அறிவோட பயனே எது நல்லது கெட்டது என்பதை அறிந்திருத்தல் தான். ஒருவன் துன்பத்தை தருகின்ற கெட்ட செயலை செய்தான்னா அந்த அறிவு அவனுக்கு வரலைன்னு அர்த்தம். தப்புன்னு தெரியாமல் செய்யறதுங்கிறது வேற. தெரிந்து செய்தாக்க அதனால் வரக்கூடிய விளைவுகளை அவன் அறியவில்லை, அவன் இன்னும் தெரியவில்லைன்னு அர்த்தம். அவன் தெரிஞ்சிருக்கிறான்னு பேருக்கு இருக்கே ஒழிய, அவன் அறிவை அடைந்திருக்கிறான்னு பேருக்கு இருக்கே ஒழிய உண்மையில் அவன் அறிவை அடையவில்லை. அவனுடைய அறிவினால் என்ன பயன் கிடைக்க வேண்டுமோ அந்த பயனானது கிடைக்கவில்லை என்று சொல்லுகின்றார். அதுக்கப்புறம் 2 அறத்தையும் இழப்பான்னு சொல்கிறார். 2 அறம்ங்கிறது இல்லறம் துறவறம். அவன் மோட்சத்தையும் அடைய முடியாது காலக்கிரமத்தில். துறவு வாழ்க்கை ஞானம் மோட்சம் என்றும் செல்ல முடியாது. இந்த இல்வாழ்க்கையில் இருந்து அனுபவிக்கக்கூடிய இன்பங்களையும் அவன் இழந்து விடுவார். கடைசியாக பொதுவாக சொல்லிடுறார், எந்த நன்மையும் உண்டாகாதுன்னு. அவனுக்கு அப்படி திருட்டுனால வரக்கூடிய பொருளால் எந்த நன்மையும் உண்டாகாதுன்னு. அப்புறம் நன்மைன்னு பார்த்தாக்கா செல்வம் குறையாது. அவனிடத்தில் இருக்கக்கூடிய செல்வமானது வெகாமை இருந்தால், வெகுதல் இல்லை என்றால், அல்லது வெகாமை இருந்தால், பிறர் பொருளுக்கு அவன் ஆசைப்படாமல் இருந்தால் அவனுடைய பொருளானது குறைந்து போகாமல் இருக்கும். அது மட்டுமல்ல, மேலும் பெருகும். லக்ஷ்மி தேவி மகாலட்சுமி அவனை தேடி வருவார். எவன்கிட்ட திருட்டு எண்ணம் இல்லையோ அவனிடத்தில் செல்வம் தேடி வரும் என்பதை சொல்லுகின்றார். 10வது குறளில் 2ஐயும் சேர்த்து குற்றம், இந்த வெகுதல் என்பதனால் அழிவும், வெகாமையினால் வெற்றியும் உண்டாகும் என்று நிறைவாக சொல்லுகின்றார். ஒவ்வொரு குறளுடைய பொருளையும் சுருக்கமாக பார்க்கலாம். நடுவின்றி நன்பொருள் வெகில் குடி பொன்றி குற்றமும் ஆங்கே வரும். ஆங்கே தரும். குடி பொன்றி குற்றமும் ஆங்கே தரும். நடுவின்றி நன்பொருள் வெகில் குடி பொன்றி குற்றமும் ஆங்கே தரும். பிறர் பொருளை விரும்புறதுனால அவருடைய குலம் அழியும், பலவிதமான குற்றங்கள் வரும். குற்றம்ங்கிறது பாப்பமானது வரும். நடுவு இன்றி, நடுவு நிலைமை இல்லாமல், தர்ம அதர்ம விவேகம் இல்லாமல். அதான் நடுவு என்றால்னா எது நல்லது எது கெட்டது என்று அறிந்து கெட்டதின் பக்கம் செல்லாமல் நல்லதின் பக்கம் இருக்கிறது. தர்மம் அறிந்து தர்மத்தின் பக்கம் இருத்தல் என்பதுதான் நடுவு நிலைமை. நம்மளுடைய சொந்த வெறுப்புக்கு இடம் கொடுக்காம மனது தர்மத்தின் பக்கம் நிற்பதற்கு நடுவு நிலைமைன்னு பேர். அது முந்தின அதிகாரத்தில் விரிவாக சொல்லியிருக்கு. அந்த நடுவு நிலைமை இல்லாமல், நன்பொருளைனா பிறரது நல்ல பொருளை, அவர்களுக்கு நன்மையை தரும் என்று சேர்த்து வைத்திருக்கின்ற நல்ல பொருட்களை, பிறரது நல்ல பொருளை. வெகில், ஒருவன் தமக்கென எடுத்துக்கொள்ள விரும்புவான் என்றால், ஆசைப்படுவான் என்றால். குடி பொன்றி, அவனுடைய குடும்பமானது, அவனுடைய குடிமைங்கிறது அவனுடைய குலம், பரம்பரை. பொன்றினாக்கா பொன்ற செய்து, அது அவனுடைய குலத்தை அழியச் செய்து.
கெடச் செய்து பல குற்றங்களையும் ஆங்கே தரும். ஆங்கேனா அப்பொழுதே என்ற அர்த்தம். அந்த இடத்துல அப்பொழுதே அது தரும் அப்படின்னா விரைவாக தரும், இந்த பிறவியிலேயே தரும்னு. ஆங்கேனா அப்பொழுதுனா அது உடனடியாக விரைவாக அதனுடைய விளைவானது ஏற்படும். அதனால் துன்பமானது வரும். ஏன்னா ஆசை முதலானவை, அதனால் திருட்டு முதலான குற்றங்களை செய்கின்றான். அதனால் அவன் சிறை தண்டனை முதலானவை அனுபவிக்கின்றான். அப்போ அவனுடைய குடும்பமும் போச்சு. திருட்டு குடும்பம்னா ஒரு வீட்டில் ஒருத்தன் திருடனாக இருந்தாக்க என்ன புள்ள வளர்த்துருக்காங்க இந்த குடும்பமே அப்படித்தான் நினைப்பார்கள். அப்புறம் அதற்கான தண்டனையை அவன் அனுபவிக்கின்ற பொழுது அவனுடைய வாழ்க்கையே போய்விடுகிறது. எல்லா விதத்திலும் அவனுக்கு நஷ்டமானது வருகின்றது. அவன் படித்திருந்தாலும் படிக்காதவனாக இருந்தாலும் அவன் எல்லா விதங்களிலும் துன்பத்தையே அடைகின்றான், அனுபவிக்கின்றான். பலவிதமான பல குற்றம்னு குறிப்பிட்டு சொல்லலை, பலவிதமான குறைபாடுகள் பிரச்சனைகள் அவனுக்கு வரும். வாழ்க்கை எல்லா விதத்திலையுமே அவனுக்கு துன்பமானது இருக்கும். அந்த திருட்டு செயலாக ஆகின்ற பொழுது, திருட்டு ஆசை செயலுக்கு வருகின்ற பொழுது அதனுடைய விளைவு பலவிதமான தோஷங்களாக இருக்கும். நட்டு இல்லை அங்கே நெட்டில் யாரும் இல்லை, அது வேற. இல்லை பொன்றி என்பது பொன்ற பொன்றுவித்து அப்படின்னோ அல்லது பொன்ற குடி பொன்ற அப்படின்னு குடி பொன்ற குற்றமும் அங்கே வரும், அல்லது குடியை பொன்றுவித்து குற்றம் அங்கே வந்து சேரும். அடுத்து இரண்டாவது குறள். படுபயன் வெக்கி பழிப்படுவ செய்யார் நடுவன்மை நாணுபவர். படுபயன் வெக்கி பழிப்படுவ செய்யார் நடுவன்மை நாணுபவர். நடுவன்மை நாணுபவர், நடுவு அண்மை நடுவன்மைன்னு இருக்குது. அப்போ நடுவிலிருந்து விலகுதல், நடுவு நிலைமையிலிருந்து நீதியிலிருந்து தர்மத்திலிருந்து விலகுவதற்கு அஞ்சுபவர். அதில் ஒரு பயமானது இருக்க வேண்டும். ஏன்னா தர்மம் கேட்டால் பாப்பம் வரும், பாப்பத்தினால நமக்கு பழி துன்பமானது வரும் என்று அதில் ஸ்ரத்தை உடையவர். ஏன்னா சாஸ்திரம் அதை தெளிவாக சொல்லி இருக்கு. அந்த சாஸ்திரத்தில் ஸ்ரத்தை உடையவர், பழிக்கு அஞ்சுபவர், பாப்பத்திற்கு அஞ்சுபவர், அவர்தான் நடுவு நிலைமையோடு தர்மத்தை கடைபிடிப்பவராக இருப்பார். அதனால் அஞ்சுவது அஞ்சாமை பேதமைங்கிற பின்னாடி பார்க்குறோம். அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில்னா. இப்போ எதற்கு அஞ்ச வேண்டுமோ அதற்கு அஞ்ச வேண்டும். எதற்கு அஞ்ச வேண்டும்? எது தர்ம விரோதமோ சட்ட விரோதமோ அதற்கு அஞ்ச வேண்டும். ஆனால் மற்ற பயங்கள் எல்லாம் நமக்கு வேண்டியதில்லை, தர்மத்துக்கு தான் பயப்பட வேண்டும். ஏன்னா அது இறைவனால் நடத்தப்படுவது. எங்கள் உள்ளூர் சட்டமெல்லாம் அது நம்ம எப்படி வேணாலும் மாற்றலாம். பணமோ வேறு அதிகாரமோ இருந்தாக்க அதிலிருந்து தப்பித்து கொள்ள முடியும். ஆனால் இறைவனுடைய நியத்தியிலிருந்து விதியிலிருந்து ஒருவன் தப்பிக்க முடியாது. அதனால் தெய்வம் நின்று கொள்ளும்னா அந்த பயம் இருக்கணும். அரசன் கொல்லலாம், கொல்லாமல் விடலாம், அது நம்மளுடைய சாமர்த்தியத்தை பொறுத்து அது இருக்கிறது. அரசனுடைய நேர்மையை பொறுத்து இருக்குது. அது மனிதர்களுடைய சொந்த விருப்பு வெறுப்புக்குள்ளே வர்றது. ஆனால் தெய்வம் அப்படி இல்லை, விதி அப்படி இல்லை. அது என்றைக்கும் அதற்கான பலனை கொடுத்தே தீரும், குற்றத்திற்கான பலனை கொடுத்தே தீரும். அங்கே ஒன்றும் லஞ்சமோ வேறு எதுவும் பண்ண முடியாது, குறுக்கு வழியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆகவே அந்த ஸ்ரத்தை, சாஸ்திரத்தில் ஸ்ரத்தை இருப்பவர்கள், அந்த பயம் இருப்பவர்கள் படுபயன் வெக்கி பழிப்படுவ செய்யார். படுபயன்கிறது அப்பொழுது கிடைக்கக்கூடிய பலன். பிறர் பொருளை திருடுறதுனால கிடைக்கக்கூடிய ஒரு சிறு அல்பமான ஒரு பொருளை திருடுறதுனால அந்த நேரத்தில் அதை அனுபவிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. பேங்க் கொள்ளையடிக்கிறான்ல, கொள்ளையடிக்கிறான், திருடுறான். அப்போ அது அந்த திருடுனா ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு அவனுக்கு சாப்பாடு கிடைக்கலாம். அந்த பணத்தை வைத்து கொண்டு ஆடம்பரமாக வேறு என்னெல்லாம் என்ஜாய் பண்ண முடியுமோ என்ஜாய் பண்ணலாம். ஆனால் என்னது, அப்புறம் 2 நாளைக்கு அப்புறம் மாட்டிக்குவான்.
மாட்டிக்கொண்ட பிறகு என்னாச்சா சாதாரண சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் போச்சு. அன்னைக்கு பணம் கையில் இருக்கிற போது ஸ்பெஷல் மீல்ஸ் வேணால் அவர் சாப்பிடலாம். ஆனால் உழைச்சி சம்பாரித்தா கஞ்சியோ கூட அது கிடைச்சிருக்கும், சுதந்திரமாக தினசரி சாப்பிட்டு கொண்டு இருக்கலாம். ஆனால் அந்த அல்பமான சுகத்துக்கு, பணத்துக்கு, போகத்துக்கு ஆசைப்பட்டு நிறையா சம்பாதிக்கிற பொழுது 2 நாளோ ஒரு வாரமோ ஒரு மாதமோ கண்டிப்பாக ஒரு நாள் அகப்படுகிறான். மொத்த வாழ்க்கையும் போய்விடுகிறது. சிறையில் எஞ்சிய காலத்தை கழிக்கின்றான். அப்படி அல்பமான சுகத்திற்கு, அப்பொழுது கிடைக்கக்கூடிய சுகத்திற்காக படுபயன் வெக்கி, அந்த பயனை கருதி, அல்பமான சுகத்தை கருதி, அல்பமான லாபத்தை கருதி வெக்கி, அதனால் குற்றங்களை செய்பவர்கள் பழிப்படுவன, பழியில் கொண்டு சேர்க்கும் குற்றஞ்செயல்களை செய்ய மாட்டார்கள். ஏன்னா அவர்கள் நீண்ட கால பலனை விரும்புகிறார்கள். நீண்ட காலம் எப்பொழுதும் நான் சுகமாக இருக்கணும்னா தர்மமாக இருக்கிற பொழுது யாரும் நம்ம கேள்வி கேட்க முடியாது. நேரடியாக வருமானம் வருது, வருமான வரியை கட்டுறோம்னாக்க அதுக்கப்புறம் ஐடி ரைடு, இடி ரைடுக்கெலாம் நம்ம பயப்பட வேண்டியதான ஒன்றும் பயப்படலை. குறுக்கு வழியில் சம்பாதிக்கிற பணத்தை வெளிப்படையாக அனுபவிக்க முடியலை. அதை மறைச்சி வச்சு கட்டிலுக்கு கீழே அங்கே இங்கே பினாமி பேரில் வச்சு அந்த பினாமி என்ன பண்ணுவானோ தெரியாது. அதனால் ஒரு பக்கம் அரசாங்கத்துக்கு பயம், இன்னொரு பக்கம் எதிரிகளுக்கு பயம், இன்னொரு பக்கம் பினாமியே எப்போ என்ன பண்ணுவாங்கிறது தெரியாது, இன்னொரு பக்கம் கடவுள் பயமும் இருக்குது, கடவுள் என்ன பண்ணிடுவாரோன்னு அந்த பயமும் இருக்குது. அதுவும் ஆள் மனசில் என்னதான் நம்பிக்கை இல்லைனாலும் உள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்கும், அது என்ன ஆகுமோன்னு. அப்போ இவ்வளவு பயத்தோடு இருக்கிறவன் எப்படி சுகமாக இருக்க முடியும்? பணம் வேணால் சுற்றி பார்த்தா எல்லா வசதிகளும் இருக்கலாம், ஆனால் உள்ளே அமைதிங்கிறது இருக்காது. பயம் இருக்கிற வரைக்கும் அமைதி இருக்காது. அதனால் நீண்ட கால அமைதியை, நீண்ட கால இன்பத்தை விரும்புபவர்கள் இந்த அல்பமான சுகத்தை கருதி குற்றச்செயல்களை செய்ய மாட்டார்கள், செய்ய விரும்ப மாட்டார்கள். அதனால் வெகுதல் வருது, வெகுதல்னால பழிப்படுவங்கிறது வருகின்றது. முதல்ல ஆசையினால குற்றச்செயல்கள், ஆசைப்பட்டு குற்றச்செயல்களை செய்ய மாட்டார்கள். விவேகம் உள்ளவர்கள், தர்மத்தில் ஸ்ரத்தை உள்ளவர்கள். அடுத்த புறம் சிற்றின்பம் வெக்கி அறநல்ல செய்யாரே மற்றின்பம் வேண்டுபவர். சிற்றின்பம் வெக்கி அறநல்ல செய்யாரே மற்றின்பம் வேண்டுபவர். தெளிவாக இருக்குது. சென்ற குறளில் சொன்னது தான் இன்னும் கொஞ்சம் விரித்து சொல்லுகின்றார். இங்கே நீடித்த இன்பத்தை விரும்புகிறவர்கள், அதனால் நடுவுநிலைவை தரம்பி போயிருமே நினைக்கிறவர்கள் செய்ய மாட்டார்கள். தர்மத்திலிருந்து விலக வேண்டுமே என்ற அச்சம் இருக்கிறவர்கள் செய்ய மாட்டார்கள்னா, அதுக்கப்புறம் ஒன்று அச்சத்தினால செய்ய மாட்டார்கள், அஞ்சுபவர்னு போனதில் வந்தது. அப்போ அதனுடைய விளைவை கருதி அஞ்சுபவர்கள், தர்மத்துக்கு கடவுளுக்கு அஞ்சுபவர்கள் குற்றத்தை செய்ய மாட்டார்கள். இன்னொரு பக்கம் அதனால் கிடைக்கக்கூடிய நன்மை, தான் அனுபவிக்கக்கூடிய நீண்ட இன்பத்தை விரும்புகிறவர்கள் அல்பமான இன்பத்தை அடைய விரும்ப மாட்டார்கள். அதனால் இது திருஷ்டமாகவே தெரியக்கூடிய ஒரு பலன். தர்மமாக நேர்மையாக இருக்கிறோம்னாக்கா நீண்ட காலத்துக்கு சுகமாக இருக்க முடியும். யாருக்கும் சட்டத்துக்கு பயப்பட வேண்டியதில்லை, இது என்ன ஆகுமோ அது என்ன ஆகுமோன்னு அஞ்ச வேண்டியதில்லை. நம்ம சுகமாக நாம் உண்டு, நம்மளுடைய வேலை உண்டு, நம்ம வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன இன்பங்கள், தர்மமாக கிடைக்கக்கூடிய இன்பங்கள், அதுக்கு ஒன்றும் குறைவு இல்லை. அதை அனுபவித்து கொண்டு சுகமாக இருக்கலாம். ஆனால் ஒரு காரியம், சட்டவிரோதமான ஒரு காரியத்தை பண்ணுறதுனால, பொருளுக்கு ஆசைப்பட்டு பண்ணுறதுனால அந்த சில காலத்துக்கு இன்பம் இருக்குமே ஒழிய வாழ்நாள் முழுக்க கிடைக்கக்கூடிய இன்பமானது போய் விடுகிறது. திருடன்னு ஜெயிலுக்கு போயிட்டு வந்து அப்புறம் எவனாவது வேலை கொடுப்பானான்னா, அப்புறம் வாழ்நாள் முழுக்க அவன் திருடனாக தான் இருக்கணும். வேறு யாரும் அவனை நம்பி, யாரும் அவனுக்கு அவனை பற்றி தெரிந்தவர்கள் ஒரு வேலையை, ஒரு பொறுப்பை கொடுக்கறதுங்கிறது இல்லை. அதனால தான் திருடன் முழுக்க திரும்ப திருடுது, அதே குற்றத்தை பண்ணுறான். ஒருத்தன் மேலே 15 கேஸ் 20 கேஸ் இருக்குன்னா ஜாமீனில் என்ன பண்ணுறான், அதே தான் பண்ணுறான். ஜாமீன் வாங்கிட்டு நம்ம ஊரில் தான் கேஸ் அது பாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்கும், 10 வருஷம் 15 வருஷம் நடந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் அவர் அடுத்த திரும்ப அதே குற்றம் தான். ஏன்னா அவனுக்கு ஒரு தர்மமான இல்லாததுனால ஒரு நல்ல வேலை நம்பி அவனுக்கு யாரும் சரியான வேலையை கொடுக்கறது இல்லை, பொறுப்பு கொடுக்கறது இல்லை. அவனுக்கு திரும்ப அதைத்தான் செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. ஆகவே அந்த நீடித்த இன்பத்தை விரும்புகிறவர்கள் சிற்றின்பத்தை விரும்பி திருடுதல் முதலான செயல்களை செய்ய நினைக்க மாட்டார்கள். அதாவது
நிலையான இன்பத்தை விரும்புபவர், மற்ற இன்பம் வேண்டுபவர். மற்ற இன்பம்ங்கிறது தர்மத்தினால் வரக்கூடிய நீண்ட கால இன்பம். சிற்றின்பத்துக்கு வேறானதுங்கிறதுனால மற்றின்பம்ங்கிறது மற்றைய இன்பம்னா சிறிய இன்பம், அதற்கு வேறான இன்பம்னா நீடித்த காலம் இருக்கக்கூடிய தர்மத்தினால கிடைக்கக்கூடிய இன்பம், நிலைத்த இன்பம், நீடித்த இன்பம். அப்புறம் அந்த தர்மத்துக்கு அதிர்ஷ்டமான பலன் உண்டு, புண்ணியம் உண்டு. அதனால் அடுத்த பிறவிகளில் அடுத்த லோக்கங்களில் போய் அவர் சுகமாக இருக்கிறார். தர்மத்தை கடைபிடிக்கிறதுனால இந்த உலகத்திலேயே சுகமாக இருக்கலாம், இங்கேயும் சுகமாக இருக்கலாம், தைரியமாக பயம் இல்லாமல் நம்ம கிடைக்கக்கூடிய பொருளை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்தலாம், குடும்பத்தை நடத்தலாம். அது இங்கே திருஷ்டமாக தெரிகிற பலன். அதிர்ஷ்டமாக அதற்கு ஒரு புண்ணியம் ஏற்பட்டு மற்ற உலகங்கள் அடுத்தடுத்த பிறவிகளே அவர் சுகமாக இருக்கிறார். அதனால் அது நீடித்த இன்பம்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த திருடுதல் என்பது இந்த பிறவியிலையும் சில காலத்துக்கு நமக்கு அது உதவியாக இருக்கலாம். ஆனால் பின் விளைவுகள் வருகின்ற பொழுது அது துன்பமாகத்தான் வாழ்க்கை முடியும். அப்புறம் அதனால் அதிர்ஷ்டமாக வரக்கூடிய பாப்பம் அது அடுத்த பிறவியில் வேலை செய்யும். அடுத்து நரக்கம் முதலான லோக்கங்களில் கடவுள் கொடுக்குற தண்டனைன்னு இருக்கு, இங்கே அரசன் கொடுக்குற தண்டனைன்னு இருக்குது, அதை அனுபவிக்கிறார். அப்புறம் அதுக்கு மேலே கடவுள் கொடுக்குற தண்டனைன்னு இருக்குது, அதையும் அவர் அனுபவிப்பார். அதனால் இந்த விவேகம் இருக்கிறவர்கள் அதை செய்ய மாட்டார்கள். முக்கியமாக எப்பொழுதும் சுகமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் தர்ம விரோதமான செயல்களை செய்ய மாட்டார்கள். அனுபவிக்கிறதுக்கு இந்திரிய விஷயங்கள் இருக்கிற பொழுது, இந்திரியங்கள் ஆரோக்கியமாக இருக்கிற பொழுது அதை முறையாக பயன்படுத்தினா நீண்ட காலத்துக்கு அது பழுதுபடாமல் இருக்கும். பழுதுபடாமல் இருக்கிற பொழுது அது நல்லா இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக வாழலாமே. கடைசி காலம் வரைக்கும் பிபி சுகர் இல்லாமல் மற்ற நோய் நொடிகள் இல்லாமல் இருந்தாக்க எப்பொழுதும் ஸ்வீட் சாப்பிட்லாம், உப்பு போட்டு சாப்பிட்லாம். ஆனால் அந்த இளம் பருவத்தில் ஆசையினால் கண்டதெல்லாம் சாப்பிட்டு கண்ட மாதிரி வாழ்ந்து உடற்பயிற்சி முதலானவைகளை செய்யாமல் போகம் மட்டுமே அப்படி என்ஜாய் பண்ணுறதுன்னா, அதனால் ஜாலியாக இருக்க என்ஜாய் பண்ணுறது, அனுபவி ராஜா அனுபவி, இளமை இதோன்னா இப்படியெல்லாம் அவர் அனுபவித்து கொண்டு இருக்கிற பொழுது 30-40 வயசுலேயே எல்லா பிரச்சனையும் வந்துடுது. அவனாக வர வச்சு கொள்கிறான். அதற்கப்புறம் என்னது, வாழ்நாள் முழுக்க உப்பு போடாமல் சாப்பிட்ணும், சர்க்கரை சாப்பிடக்கூடாது. அது சாப்பிடாமல் இருந்தாலும் நோய் வராமல் இருக்கான்னா, அப்போயே அதே பிபி இருக்குது, சுகர் இருக்குது, வந்துட்டால் அது வந்தது தான். அப்புறம் அது நிரந்தரமாக போகிறதுங்கிறது இல்லை. அவர் இன்னுமே சாப்பிடலைன்னாலும் மாத்திரையை சாப்பிட்டுட்டு அதையும் சாப்பிடாமலும் இருக்கணும், பத்தியமும் இருக்கணும், மாத்திரையும் சாப்பிடணும். அது முழுக்க குணமாகிறதுங்கிறது இல்லை. அப்போ வாழ்நாள் முழுக்க இதை சாப்பாடை கூட நல்ல விதமாக சாப்பிட முடியலன்னா அந்த வாழ்க்கையினால் என்ன பிரயோஜனம் இருக்கே. அதனால் அது உணவுங்கிற விஷயத்தில் அதே மாதிரி மற்ற காமம் முதலான விஷயங்கள் எய்ட்ஸ் வந்ததுன்னா என்ன பண்ணுறது, வாழ்நாள் முழுக்க அதோட துன்பம் இருக்குது. வாழ்நாளே அல்பமாகிடுது, அது வேறு. அல்பமான வாழ்நாள் குறைந்து போய் விடுகிறது, அந்த மாதிரி அல்பமான வாழ்நாள் ஆகிவிடுகிறது. இந்த மாதிரி எல்லா குற்றங்களுமே அந்த நேரத்துக்கு சுகத்தை தரலாம், ஆனால் அது பிறகு துன்பத்தை தருகி இப்பொழுதே இந்த பிறவிலே திருஷ்டமாக பார்க்கிறோம். அப்புறம் அதிர்ஷ்டமாக அவன் செய்து அதனால் மற்றவர்களுக்கு ஏற்பட்ட துன்பத்தினால் அனுபவிக்கின்ற பாப்பங்கிறது அது பிறகு வரக்கூடியது. ஆனால் இந்த பிறவியிலே அவன் சுகமாக இல்லைங்கிறது நமக்கு தெரிகின்றது. சிறைச்சாலையில் போய் பார்த்தா தெரியும். இல்லை தீராத நோய் அவர்களுடைய தவறான ஒழுக்கத்தினால ஒழுக்கம் தவறுனதுனால வந்த துன்பங்களை மருத்துவமனையில் போய் பார்த்தா தெரியுது. 20 வயசு 30 வயசுலேயே அவன் உள்ளுறுப்புகளெல்லாம் கெட்டு போயிருக்கிறான், இல்லை பெரிய நோய்கள் இருக்கிறான், அந்த மாதிரி இருக்கிறார்கள். அதனால் சிற்றின்பம் வெகி அறநல்ல செய்யாரே மற்றின்பம் வேண்டுபவர். இதில் விளக்கம் பார்க்கணும். முன்னாடி பிறர் பொருளை அடைந்து அடையும் இன்பம் பாப்பத்தின் பயனாக வருவதால் விரைவில் அழியும் என்பதால் சிற்றின்பம் என்றார். சீக்கிரம் அழிந்து போயிடும், அல்ப காலம்தான் இருக்கும். அறத்தின் பயனாக வரும் இன்பம் நீண்ட காலம் இருக்கும் என்பதால் நிலைத்த நீடித்த இன்பம் என்னும் பொருளில் மற்றின்பம் என்றார். ஆனால் இந்த இடத்துல பேரின்பம் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. மோட்சம் பேரின்பம்ங்கிறது மோட்சத்தை பேரின்பம்னு சொல்கிறோம், மோட்ச சுகத்தை. அது இல்லை, தர்மத்தினால கிடைக்கக்கூடிய நீண்ட கால இன்பம். அடுத்த பாடல். இளமென்று வெகுதல் செய்யார் புலமென்ற புன்மையில் காட்சியவர். இளமென்று வெகுதல் செய்யார் புலம் வென்ற புன்மையில் காட்சியவர்.
இங்கே வந்து குற்றம் செய்வதற்கு, இந்த வெகுதல் ஏற்படுவதற்கு ஒரு நியாயம், ஒரு காரணம் அதை சொல்கிற. அதனால் ஆசைப்பட்டு செய்கிறது, அல்பமான சுகம் வந்து சுகம் விரும்பி செய்கிறதுங்கிறது அப்படி ஒரு குற்றம் வரலாம், அப்படி ஆசை வரலாம். அல்பமான சுகம், இப்போ பொருள் கையில் இருந்தால் சந்தோஷமாக இருக்கலான்னு திருட ஒருவன் ஆசைப்படலாம். அப்போ அதிகமான சுகத்தை விரும்பி திருடுதல், அதில் விருப்பங்கிறது ஒருவனுக்கு வரலாம். ஆனால் வறுமையினாலையும் வரலாம். செல்வம் போதுமான அளவு இருக்குது, அதுக்கு மேலேயும் பேராசையினால் திருடுற ஆள் இருக்கிறான்ல, சம்பாதிக்கிறான். கவர்மெண்ட் வேலைக்கு போனாக்கா சம்பளம் தாராளமாக வந்துக்கிட்டு இருக்குது. ப்ரைவேட்டாக வேலை பார்க்குறவனோட நிறையா சம்பளம் வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அதுக்கு மேலேயும் அனுபவிக்கணும்னா ஒரு டேபிளுக்கு கீழே வாங்குறார். டேபிளுக்கு மேலே வாங்கிறதே, சட்ட ரீதியாக வாங்கிறதே அதிகமாக இருக்குது. அது கூட இல்லாமல் எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு இருக்கிறான். வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறான். இல்லை தனியார் வேலையில் 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை பார்த்து ஒரு நாளைக்கு 500 1000 தான் கிடைக்குது. ஆனால் இவனுக்கு வந்து தாராளமாக அரசாங்கம் கொடுக்குது. அதற்கு மேலேயும் இவர் வந்து டேபிளுக்கு கீழே வாங்குறாருனா, அப்போ அவனை பொறுத்த வரைக்கும் அடிப்படை தேவைகளுக்கு, வசதிகளுக்கு எந்த குறைவும் இல்லை. அது ஏதோ புண்ணியத்தினால அது வந்து கொண்டு இருக்குது, பணம் கிடைக்குது. ஆனால் அதிகமான சுகம் அப்படிங்கிறதுக்காக குறுக்கு வழி லஞ்சம் வாங்கிறது, மற்ற ஊழல் பண்ணுறது, பொருள் ஆசையினால் பண்ணுறான். இங்கே அது போன குரலில் சொன்னது. இங்கே என்னென்ன இளம் என்றுனா வேலை இல்லை, வறுமையில் இருக்கிறான், சாப்பாட்டுக்கு ஒன்றும் இல்லை, வறுமையில் இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக கூட திருடக்கூடாதுன்னா, திருட நினைக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஏன்னா அதுக்கு நியாயம் சொல்கிறான்ல. இந்த சினிமாவில் பார்த்தா, இல்லை மாவோயிஸ்ட்டு இந்த மாதிரி நக்சலைட்டுகள்லாம் என்னென்னா, அவன் வறுமையினால் திருடனா, அதனால் தப்பு இல்லைன்னா. அவர் வந்து வறுமை, சாப்பாட்டுக்கு இல்லை, அதனால நான் கேட்டு பார்த்தேன் கொடுக்கல, கையை வாங்கினேன் கொடுத்தான்னா இருக்குல்ல. சினிமாவில், பழைய சினிமாவிலலாம் வருதுன்னு, அவர் என்ன கையில் ஐயா ஒன்றும் இல்லை கொடுங்கன்னா கொடுக்க மாட்டேங்கிறான். அவர் என்ன கையை வாங்கி இல்லை நானாக எடுத்துக்கிட்டாக்கா இருக்குது, மதிப்பு மரியாதையெல்லாம் இருக்குன்னு. அதனால் வறுமையினால் திருடுகிறேன் அப்படின்னு, அது நியாயமான, அதுவும் நியாயம் இல்லை. அதற்கான பாப்பம் வர்றது வரும், எந்த விதத்தில் நியாயப்படுத்த முடியாது. இளமென்று வெகுதல் செய்யார். அதனால் என்னிடத்தில் பொருள் இல்லை, அதனால் நான் திருடுகிறேன், என்னால் சம்பாதிக்க முடியல, அல்லது நான் உழைத்தாலும் போதுமான அளவு கிடைக்கல, ஆனால் தேவை இருக்குது, எனக்கு தேவையில்லைனாலும் குடும்பத்துக்கு தேவை இருக்குது, தம்பியை காப்பாற்றணும், அதனால் திருடுறேன்னா. அதனால் ரஜினி படம்லாம், பழைய ரஜினி படம்லாம் பார்த்தேன்னா தம்பியை காப்பாற்றுறதுக்காக அவர் திருடுறான்னா, இப்படி ஏதோ பண்ணுறாரு, இல்லை வேறு ஏதோ குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக அவர் வந்து திருட்டு தொழில் பண்ணுறாரு அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அது மாதிரி குடும்பத்துக்காக, எனக்காக இல்லை என்றாலும் குடும்பத்திற்காக, வால்மீகி கதையிலே பார்க்குறோம். எனக்காக திருடல, குடும்பத்துக்காக திருடுறேன்னா அவர் வந்து வழிப்பறி கொள்ளையராக இருக்கிறாருன்னா அதெல்லாம் செய்ய மாட்டார்னா. யார்? புலம் வென்ற புண்மையில் காட்சியவர் இளம் என்று வெகுதல் செய்யார். புலம் என்ற புண்மையில் காட்சியர். அப்போ புண்மையில் காட்சினா தெளிந்த அறிவை உடையவர், தர்ம அதர்ம விவேகம் உடையவர். அதுக்கப்புறம் நித்திய அனித்திய விவேகம் உடையவர், தர்ம அதர்ம விவேகம், நித்திய அனித்திய விவேகம் இதெல்லாம் இருக்கக்கூடியவர். புலம் வென்றனா புலன்களை வென்ற, ஐம்பொறிகளை வென்ற, இந்திரிய நிகிரகம் உடைய. இப்போ சாப்பாட்டுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, பசியை நான் தாங்கிக் கொள்வேன், அந்த அடக்கம் இருந்தால் திருட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் ஐம்புலன்களை வென்ற குற்றமில்லாத அறிவினை உடையவர். யாம் வறியவன் என்று நினைத்து அவ்வறுமையை போக்குவதற்காக பிறர் பொருளை விரும்ப மாட்டார், அப்படியும் அவர் திருட மாட்டார். ஐம்புலன்களையும் வென்ற தெளிந்த அறிவுடையவர்களுக்கு வறுமை இல்லாமையால் அவர் பிறர் பொருளை விரும்புவது இல்லை. முதல் விஷயம், அவ்வளவு தெளிவாக இருக்கிறவனுக்கு வறுமை இருக்காது, அவனுடைய தர்மம் தலை காக்கும், அவனுக்கு வாழ்க்கைக்கு தேவையான பொருளை கடவுள் கொடுப்பார், வறுமை வராது. தர்மமாக இருக்கிறதோட பலன் வறுமைங்கிறது வராது. அப்படியும் ரொம்ப பலமான பிராரப்தம் இருந்தால், பாப்பம் இருந்தால் அவர் வறுமையில் இருக்கலாம். அப்படியே புறத்தில் வறுமை இருந்தாலும், அதனால் அது பிராரப்தத்தினால பாப்பம் மிகுதியாக இருக்கிறதுனால புறத்தில் இவர் இப்போ தர்மமாக இருக்கிறார், ஆனால் புறத்தில் வறுமை இருக்கிறது என்றாலும் அகத்தில் அவர் நிறைவுடையவராகவே இருப்பர். ஆகையால் புற வறுமையை வறுமையாக அவருக்கு தெரியாது. அவருடைய தர்மம், அவருடைய ஞானம் மனதில் நிறைவை கொடுத்திருக்கும். அந்த நிறைவுனால அவர் வந்து பணத்தினால வரக்கூடிய சுகத்தை அவர் விரும்ப மாட்டார். அப்படி திருடித்தான் நான் சுகமாக இருக்கணுங்கிறது இல்லை, அவருடைய ஞானமே அவருக்கு ஒரு சுகத்தை, மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை கொடுத்திருக்கும். அப்படி தான் பார்க்குறோம். யார்? குசேலர் கதையை பார்த்தா 27 குழந்தை இருக்குது, அவர் வறுமையில் தான் இருக்கிறார். ஆனால் அவருக்கு பொருள் ஆசை இல்லை, அவர் எப்போ பார்த்தாலும் கிருஷ்ண பக்தியில் அவர் சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கிறார். அவர் ஒன்றும் வறுமையில் இருக்கிறதா கதையில் இல்லை.
ஆனால் அவருடைய மனைவி இருக்காங்களே, மனைவி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஏன்னா அவங்களுக்கு குழந்தை மேலே இருக்கக்கூடிய பாசத்தினால நம்ம குழந்தைகள்லாம் வறுமையில் இருக்கு, துன்பத்தில் இருக்கே, கஷ்டத்தில் இருக்கே, உங்களுக்கு நண்பர் கிருஷ்ணர் தான், பால்ய நண்பர் கிருஷ்ணர் தான் இப்போ ராஜாவாக இருக்கிறாரே, நீங்கள் அவர்கிட்ட போய் கொஞ்சம் பொருள் வாங்கிட்டு வரலாமே அப்படின்னு அந்த அம்மா தூண்டி விட்றாங்க. அவருக்கு என்னென்ன பொருள் வாங்கணுங்கிறதுக்காக போகணுங்கிறது இல்லை, கிருஷ்ணரை பார்க்கலாமேன்னு. அந்த நண்பன் பால்ய நண்பனை போனால் பார்க்கலாமே அப்படின்னு சரின்னு போகிறார். அதனால் அவர் அந்த வறுமை அவருக்கு ஒரு பெரிய விஷயமாக தெரியலை. அவருக்கு அவருடைய ஞானத்தினால் அவர் நிறைவாகவே இருக்கிறார். இருந்தாலும் மனைவியினுடைய தூண்டுதலுக்காக, குடும்ப தேவைகளுக்காக அவர் போகிறார். அப்பையும் கூட கிருஷ்ணரை பார்க்கலாம்ங்கிற அந்த எண்ணத்தில் போகிறார். அங்கே போய் பார்க்குறார். அங்கே போய் அவர் கேட்கலை. ஏன்னா அவருக்கு வறுமை இருக்குன்னு எண்ணம் இருந்தால் தானே வேணுங்கிற கேட்குற எண்ணம் வரும். அவரை பொறுத்த வரைக்கும் மனதில் நிறைவாக இருக்கிறார். கிருஷ்ணரை பார்க்கறதே ஒரு பெரிய ஆனந்தமாக இருக்குது. பார்த்துட்டு பேசாமல் வந்துடுறார். அப்புறம் அவர் கிருஷ்ணர் பகவான்கிறதுனால அவர் அருள் புரிகிறார். அவருடைய தேவை அவர் கொண்டு வந்த அவளை வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த அளவுக்கு அவர் அருள் புரிகிறாருங்கிறது அது அப்புறம். ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் தான் வறுமையில் இருந்ததாகவே அவர் நினைக்கலை. அவருக்குள்ள அவருடைய ஞானம், அவருடைய பக்தி, அவருடைய தர்மம் அவருக்குள்ள ஒரு நிறைவை கொடுத்திருந்தது. திரும்பி வீட்டுக்கு வந்தால் வீடெல்லாம் மாறிடுச்சு, எல்லாம் செல்வமாக இருக்குன்னா அதனாலேயும் அவர் சந்தோஷப்படலை. ஏதோ வந்துருச்சு. ஏன்னா ஒன்றும் இல்லை, குறை இருந்தால் தானே வந்ததுக்காக சந்தோஷப்படணும். அவர்கிட்ட குறைவே இல்லைங்கிற பொழுது வந்ததுக்காக மகிழ்ச்சி அடையலை. வீட்டில் மனைவி மற்ற குழந்தைகள்லாம் சந்தோஷமாக இருக்கலாம். அவர் எப்பொழுதும் அதே தன்மையில் தான் இருந்தார்னு கதை இருக்குது. அதனால் வறுமையில் இருந்தாலும் தெளிவான அறிவை உடையவர்கள், புலன்களை வென்றவர்கள் அதை குறித்து அதை வறுமையாக கருதுவது இல்லை. அவர்களுக்கு நான் வறுமையில் இருக்கிறேங்கிற எண்ணம் இருப்பது இல்லை. அதே மாதிரி துரோணர் கதையிலேயும் அப்படித்தான். அஸ்வத்தாமனுக்கு கொடுக்கறதுக்கு பால் இல்லைன்னா அதனால அவன் வீட்டம்மா அந்த கிருப்பி அவங்க உங்கள் ஃப்ரெண்டு நண்பர் துருபதன் தானே ராஜாவாக இருக்கார், போய் ஒரு பசுமாடு வாங்கிட்டு வாங்கண்ணா. குழந்தைக்கு பால் கொடுக்கறது வேற ஒன்றும் அவர் நிறைய பாதி சொத்தெல்லாம் கேட்க சொல்லலை. அந்த அம்மா போய் ஒரு பசுமாடு வாங்கிட்டு வந்தால் குழந்தைக்கு நல்ல விதமாக பால் கொடுக்கலாமே, குழந்தைக்கு கொடுக்கலாமேன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அதுக்காக அவர் போகிறார். அங்கே போனால் அவன் வேறு மாதிரி இருக்கு, அது வேற. அதனால் அது வேற கதை. ஆனால் அவருக்கு அவருடைய ஞானமே நிறைவாக இருக்குது. அதை பற்றியெல்லாம் கவலை இல்லாமல் இருக்கிறார். அதனால் வறுமை அவர்களுக்கு வறுமையாக தெரியாது. ஆகவே அவர்கள் இல்லைங்கிறதுக்காக திருட மாட்டார்கள், திருட நினைக்க மாட்டார்கள். அடுத்த குறள். அக்கி அகன்ற அறிவெண்ணாம் யார் மாட்டும் வெக்கி வெறிய செயல் வெறிய செய்யின். அக்கி அகன்ற அறிவெண்ணாம் யார் மாட்டும் வெக்கி வெறிய செய்யின். யார் மாட்டும் வெகி வெறிய செய்யின் அக்கி அகன்ற அறிவெண்ணாம். யார் மாட்டும், யாரிடத்தும், அது நண்பராக இருக்கலாம், பகைவராக இருக்கலாம். சிலர் சொந்தத்தில் வீட்டுக்குள்ளேயே திருடுற ஆள் இருக்கிறான், தெரிஞ்ச சொந்தக்காரவங்கள்ட்ட திருடுற ஆள் இருக்கிறான். ஆனால் அப்படி இல்லாத எதிரிகிட்ட மட்டும் திருடுறதுன்னா அப்படி திருடுற ஆள் சம்மந்தம் இல்லாத மூன்றாவது மனிதர்கிட்ட திருடி உறவுகளுக்கு சொந்தத்துக்கு கொடுப்பான். ஆனால் வீட்டுக்குள்ளேயே திருடுற ஆள் இருக்கிறான். சொந்தக்காரர்களே பொருளாசையினால் ஏமாற்றக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அப்படி இல்லை, தன்னுடைய குடும்பம்னா நல்லா இருக்கணும், தனக்கு எதிரியால் பக்கத்து வீட்டை சம்பந்தம் இல்லாத ஆள்கிட்ட அவர்கள்ட்ட திருடுறது அப்படின்னு பழக்கம் இருக்கிற ஆள் இருக்கிறார். அதனால் எல்லாரையும் சேர்த்து சொல்கிறார். யார் மாட்டும்னா அது நண்பனாக இருக்கலாம், பகைவனாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், எதிரியாக இருக்கலாம். யாரிடத்திலும் வெகி ஆசைப்பட்டு வெறிய செயல், இழிவான பிறருக்கு துன்பம் தருகின்ற செயல், அதற்கு வெறிய செயல், வெறித்தனமான செயல் அப்படிங்கிறது. கொடூரமான செயல், மோசமான செயல், பிறருக்கு துன்பத்தை தருகின்ற செயல், அதை செய்ய மாட்டார். செய்யின்னா செய்தால்னா அவர் அவ்வாறு ஒருவன் செய்தால், யாரிடத்திலும் யாராக இருந்தாலும் ஒருவன் குற்றத்தை செய்தால், ஆசைப்பட்டு கொடுமையான செயல்களை செய்தால், அக்கி அகன்ற அறிவு என்னாம் கேள்வி கேட்கிறார். அவனுடைய அறிவினால என்ன பிரயோஜனம்? நல்லா படித்திருக்கிறார், கேள்விகளில் சிறந்தவராக இருக்கிறார். நல்லா அக்கி அப்படின்னாக்க நுட்பமானதாக, அக்குதல் நல்ல நுட்பமாக சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய புத்தி சக்தியை சொல்கிறார். அகன்றன நல்ல விசாலமான அறிவு, நுட்பமானதாகவும் விசாலமானதாகவும் இருக்கக்கூடிய அறிவு
உடையவனாக ஒருவன் இருந்தாலும் வெறிய செய்யின் வெக்கி பிற பொருளுக்கு ஆசைப்பட்டு குற்றம் தரும் செயல்களை செய்தால் அவனுடைய அந்த அறிவினால் என்ன பயன்? பயன் இல்லை. ஏன் பயன் இல்லைன்னா அதனால் அவனுக்கு பாப்பமானது வரும். பாப்பத்தை நிவர்த்தி செய்கிறதுக்கு தான் அறிவு பகவான் கொடுத்துருக்கிறார். ஆனால் இந்த அறிவை வச்சுக்கொண்டே பாப்பத்தை பண்ணாக்கா நிறைய குற்றம் யார் பண்ணுறானா? படித்தவன் தான் பண்ணுறான். படிக்காதவன் கூட அவ்வளோ குற்றச்செயல் செய்கிறதில்ல. படித்தவர்கள் தான் இன்றைக்கி ரொம்ப அதிசூக்ஷமாக மாட்டிக்கொள்ளாமல் அல்லது ரொம்ப நுட்பம் சைபர் கிரைம்லாம் பார்க்குறோம். எப்படி பேங்க்லேயே திருடுறான், பேங்க்கில் இருக்கிற ஆளையே ஏமாத்துறான். அங்கே பேங்க்லேயே ஏமாற்றி அதுலேயே ஹேக் பண்ணி அதில் இருந்து பணம் எடுக்கிறது அப்படிங்க. அப்போ அவ்வளோ புத்திசாலியாக இருக்கணும் அவன். அவ்வளோ புத்திசாலியாக இருக்கிறான், அறிவெல்லாம் நல்லா இருக்குது. இன்றைக்கி ஒயிட் காலர் டெரரிசம்ங்கிறான். பார்க்குறோம்ல, ஒயிட் காலர் டெரரிசம்னா நல்லா படித்தவர்கள் மருத்துவராக இருக்கிறவங்க தீவிரவாதத்துக்கு போகிறான். பராசை அல்லது அறியாமையினால் பிரெயின் வாஷ் பண்ணி அவனை தீவிரவாதி ஆக்குறதுங்கிறது ஒரு காலம் இருந்தது. இப்போ என்னென்னா அதோட அடுத்த லெவல் என்னென்னா நல்லா படித்த புத்திசாலியாக இருக்கிறான், எம்பிபிஎஸ் பெரிய டாக்டராக இருக்கிறான், அவனையே பிரெயின் வாஷ் பண்ணி அவனை தீவிரவாதி ஆக்கியிருக்கான்னா அப்போ அவன் படித்த படிப்பில் குறை இருக்குன்னு தானே அர்த்தம். எது சரி எது தப்பு, நம்ம 4 பேரை கொல்றது, குண்டு வச்சு கொல்றது அப்படிங்கிறது நமக்கும் கேடு, சமூகத்துக்கும் கேடு, நாட்டுக்கும் கேடு. உண்மையிலேயே கடவுள் இருந்தால் அதை அங்கீகரிப்பாரா அப்படிங்கிற யோசனை அவனுக்கு வந்திருக்கணும்ல. மதத்தின் பெயரால்னா மதம் ஏதோ சொல்லலாம், மத நூல் ஏதோ சொல்லலாம். கடவுள்னு ஒருத்தர் இருந்தாக்க அவர் இப்படி சம்பந்தமே இல்லாத ஒரு 10 பேரை கொல்றது அப்படிங்கிறத இவர் அப்படி எப்படி அந்த கடவுள் அங்கீகரிப்பார்? இப்படி அங்கீகரிப்பார். அப்போ அதை புரிந்து கொள்ளக்கூடிய புத்தி சக்தி கூட இல்லாமல் அந்த படித்த டாக்டர் இருக்கான், படித்திருக்கிறான், அவ்வளோ படித்தவனாக இருக்கிறவன் இருக்கான். அப்போ அந்த அறிவுனால என்ன பிரயோஜனம்னு கேள்வி கேட்குறேன். அதனால் அக்கி அகன்ற அறிவன் நாம். அப்படி புத்திசாலிகள் தவறுகள் செய்தால் அவனுடைய அறிவு பயன் இல்லை. அதனால் அவனுக்கு அவன் பாப்பத்தை சம்பாதித்து கொள்ளுகின்றான். அடுத்த பாடல். அருள் வெக்கி ஆற்றின் கண் நின்றான், பொருள் வெக்கி பொல்லாத சூழக்கெடும். அருள் வெக்கி ஆற்றின் கண் நின்றான், பொருள் வெக்கி பொல்லாத சூழக்கெடும். இன்னும் குற்றத்தை சொல்லுகின்றார். பொருள் வெக்கி பொல்லாத சூழக்கெடும், அருள் வெக்கி ஆற்றின் கண் நின்றான். இது அருள் வெக்கினா அருளை விரும்பி ஆற்றின் கண்ணா இல்லறத்தின் கண் நின்றவன். பொருள் வெக்கி அப்படி வாக்கியம் நேராக தான் இருக்குது, அண்மையம் பண்ணுறதுக்கு இல்லை. அருள் வெக்கி ஆற்றின் கண் நின்றான், பொருள் வெக்கி பொல்லாத சூழ கெடும். பொருளை விரும்பி பொல்லாத செயல்களை செய்தால் அவன் கெடுவான். எப்படி? அருள் வெக்கி ஆற்றின் கண் நின்னான். இவன் இல்லறத்தில் இருக்கிறான். ஆறுங்கிறது இல்வாழ்க்கை, அதாவது லட்சியம் இறைவன், மோட்சத்தை அடைதல், பரம புருஷார்த்த மோட்சம் என்பது தான். அதான் நம்மளுடைய தர்மம் சொல்லுவது. எல்லா மனிதர்களுக்கும் லட்சியம் பேரின்பத்தை அடைதல், இறைவனை அடைதல் என்பது தான். அதற்கு அருள் வேண்டும். அருள் வேண்டும்னாக்கா ஒரு பரந்த சிந்தனை, பரந்த மனது, எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல் நினைக்கின்ற அந்த கருணையானது வேண்டும். அருளுடைமைங்க துறவரில் முதல்ல ஆரம்பமே அருளுடைமை தான். அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைன்னா, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகியாங்க. இந்த பொருள் இல்லாதவன் எப்படி இந்த உலகத்தில் சுகமாக இருக்க முடியாதோ, அருள் இல்லை என்றால் அந்த உலகத்துக்கு, மோட்ச உலகத்துக்கு ஒருவன் போகவே முடியாது. மோட்ச உலகத்துக்கு போகிறதுக்கு அடிப்படை சாதனமாக இருக்கிறது, முதல் தகுதியாக இருக்கிறது அருள் தான். அதனால் அந்த அருளை விரும்பி, அதனால் மோட்சத்தை அடைய விரும்புகின்றவன் அருளை விரும்புவான். அருள் என்பது எல்லா உயிர்களிடத்திலும் சமமாக இருக்கின்ற அன்பு. நான் எனது அன்புடைமை திருக்குறள் இல்லறவியலில் சொல்கிறார், துறவரவியலில் அருளுடைமை சொல்கிறார். இல்லறவியலில் ஆரம்பத்தில் முதல்லையே அன்புடைமைன்னு சொல்லிடுறார். அதான் இல்வாழ்க்கைக்கான அடிப்படை பண்புங்கிறத சொல்லிடுறார். இப்போ துறவு வாழ்க்கைக்கான அடிப்படை பண்பு அருள் என்பது. அதனால் துறவரவியலில் முதல் அதிகாரமாக அது இருக்குது. இப்போ மோட்சத்தை அடைய விரும்புகிறவனுக்கு இங்கே அருள் வைக்கினாக்க மோட்சத்தை அடைய விரும்புகின்றவன், முமுட்சுன்னு அர்த்தம். அவன் அதற்காக அதுக்காக துறவு வாழ்க்கைக்கு நேராக போயிடலை, அப்படி போயிட முடியாது.
அதற்காக இல்வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார். இல்வாழ்க்கையில் இருந்து நிறைய புண்ணிய காரியத்தை செய்து அதனால் புண்ணியத்தை சம்பாதித்து அந்த புண்ணியத்தினுடைய பலத்தினால துறவு வாழ்க்கைக்கு போய் நான் ஞானத்தை மோட்சத்தை அடைய வேண்டும்னா. அப்படி இல்லை, ஆற்றின் கண் நின்றான்னா இல்வாழ்க்கையின் கண் இருப்பவன். எதற்காக? துறவு வாழ்க்கைக்கு செல்வதற்காக. அது இல்வாழ்க்கை நல்ல விதமாக இருந்தாலும் புண்ணியம் துறவு வாழ்க்கைக்கு போயிடலாம். அது சரியாக ஏடாகூடமாக இருந்தாலும் சீக்கிரமாக வைராக்கியம் துறவு வாழ்க்கைக்கு போயிடலாம். ரெண்டு விதத்துலேயும் அது பயன்படும். சரியாக இல்லைனாக்கா வைராக்கியத்தை கொடுத்து துறவு மனப்பான்மையை சீக்கிரமாக கொண்டு வந்துடும். சீக்கிரமாக விட்டு போகணும், மோட்சத்தை அடையணும் அப்படிங்கிறது வரும். சரியில்லைனா குடும்ப வாழ்க்கைங்கிறது மட்டுமில்லை, சமூக பொருளாதாரம் மற்ற எல்லா நிலைகள்லையுமே அவன் குடும்பத்தை சரியாக நடத்த முடியலை அப்படின்னாக்கா வாழ்க்கையில் கஷ்டத்தின் மேலே கஷ்டமாகவே கொண்டு இருக்குது. எல்லா முயற்சியுமே தோல்வி அடைகின்றது. பொருளாதார ரீதியாக சரியாக இல்லை, குடும்பமும் பொருளாதார ரீதியாக சரியாக இல்லைன்னா குடும்பமும் சரியாக இருக்காது. அங்கேயும் பிரச்சனையே இருந்து கொண்டு இருக்குண்ணா. சீக்கிரமாக வைராக்கியம் வேண்டாம், இந்த வாழ்க்கையே வேண்டாம், ஞானம் மோட்சம்னு போயிடலாம், சாமியாராக போயிடலாம். இல்லை, எல்லாமே நல்லா இருக்குது, குடும்பம் குழந்தைகள்லாம் நல்லா இருக்குது, தொழிலும் நல்லா நடக்குது, தேவையான செல்வம் இருக்குன்னா நிறையா புண்ணிய காரியத்தை பண்ணி அந்த புண்ணியத்தினுடைய பலத்தினால சித்த சுத்தி ஞானம் மோட்சம்னு அப்பொழுதும் துறவு வாழ்க்கைக்கு விடுவார். அப்படி இருக்கிற ஆட்களை நிறையா பார்க்கணும். செல்வந்தர்கள் நிறையா ஆன்மீகத்துக்கு வருகிறார்கள், அரசர்கள் இருக்கிறார்கள். இல்லை, வாழ்க்கை நல்ல விதமாக இருந்தாலும் எதிர்மறையாக இருந்தாலும் துறவு வாழ்க்கைக்கு வர்றதுக்கு தேவை என்னென்னா விவேக வைராக்கியம். அது ரெண்டு விதமாகவும் வரும், இப்படியும் வரும். அப்படி விவேக வைராக்கியம் ஞானம் மோட்சம் என்று அடைய விரும்புகிறவர்கள், அதற்காக இல்வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பவர்கள். அதனால் மோட்சத்தை அடையணும் என்று இல்வாழ்க்கையில் இருந்து இல்வாழ்க்கையின் மூலமாக புண்ணியத்தை சம்பாதிக்கணும், தர்மத்தை செய்யணும், பிறகு ஞானம் மோட்சம் என்று போக விரும்புகிறவர்கள் பொருள் வெக்கி பொல்லாத சூழக்கிடம். அவன் பொருளுக்கு ஆசைப்பட்டு அப்பொழுது குடும்பத்தை நடத்துறதுக்காக பொருளாசை கொண்டு பொல்லாத செயல்களை செய்தால் அது சூழ்ந்து அவன் கெடும்னா அவனுடைய வாழ்க்கையானது கெடும். அவனுடைய லட்சியமான இந்த குடும்ப வாழ்க்கையில் வரக்கூடிய சுகமும் இல்லாமல் போய்விடும். துறவு வாழ்க்கையினால் கிடைக்கக்கூடிய துறவு வாழ்க்கைக்கு போகிறதே இல்லாமல் போய்விடும். அதனால் ஞானம் மோட்சங்கிறது இல்லாமல் போய்விடும். அதனால் கெடுதல்ங்கிறது சூழக்கெடுங்கிறது இல்லறம் துறவரம் இரண்டுமே கெடுதல். இல்லத்திலிருந்து அதற்குரிய அறத்தை கடைபிடித்து பக்குவப்படாமல் துறவரம் கூடாது. ஆகையால் துறவு வாழ்க்கைக்கு வர முடியாது என்பதனால இல்வாழ்க்கையை ஒருவன் சரியாக கடைபிடிக்க வேண்டும். அதனால் இல்வாழ்க்கையை துறவு வாழ்க்கைக்கான வழின்னு சொல்லியிருக்கிறார். அதுக்கப்புறம் பொல்லாதவற்றை எண்ணிய அளவாலே கெடும் என்றதனால் செய்தால் கெடுதல் சொல்லாமலே பெறப்பட்டது. அது நினைச்சாலே கெடும்னா பொருள் வெக்கினா, பொருள் ஆசைப்பட்டாலே பொல்லாத சூழ கெடும்னா, கெட்டவை சூழும்னா. ஆசைப்பட்டாலே கெடும்னு சொன்னால் அதை செஞ்சால் கெடுவான்கிறத சொல்ல வேண்டியதே இல்லை. அதே போல் பிறவா நிலை எனும் பரம புருஷார்த்தத்தை லட்சியமாக கொண்ட ஜீவன் அதற்கு சாதனமான துறவு மனப்பான்மையை பெற. அதனால் துறவு வாழ்க்கைனா சந்நியாச வாழ்க்கைக்கு நேராக போகணுங்கிறது இல்லை, சந்நியாச மனநிலை வந்தால் போதும். உலகத்தை விட்டு நாம் போகிறதுக்கு முன்னாடி உலகத்தை விடுவதற்கு நாம் தயாராக இருக்கணும். கண்டிப்பாக ஒரு நாள் போய்த்தான் ஆகணும். உறவுகளை விட்டு செல்வத்தை விட்டு ஒரு நாள் போய்த்தான் ஆகணும். அப்படி போகிற பொழுது அதீதமான பற்று இருந்தால், ஆசை இருந்தால் மரணம் கூட பெரிய துக்கமாக இருக்கும். வாழ்நாள் முழுக்க துக்கத்தில் இருந்தவன் மரணத்தையும் துக்கமாக, ஐயோ போகிறோமே நம்ம போயிட்டா அதெல்லாம் எப்படி இருக்கும், இவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு அதுவே ஒரு பெரிய துக்கமாயிரும். போனால் சந்தோஷமாக இருப்பாங்க அவங்க. ஆனால் இவராக அப்படி நினைக்கிறார், இவருடைய ஆசையினால் அவர் நினைக்கிறார். ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் போகணுங்கிறதுல மாற்றம் கிடையாது, யாரும் அதில் தப்பிக்க முடியாது. குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே போகிறதுக்கு தயாராக இருக்கணும். நம்ம மனசில் போவதற்கு தயாராக இருக்க வேண்டும். அந்த தயாரான நிலை தான் துறவு மனப்பான்மை. உலகத்தை விட்டு உறவுகளை விட்டு சம்பாதித்த எல்லா செல்வத்தையும், ஒரு பைசா கூட முடியாது, ஒரு ரூபா கூட எடுத்துகிட்டு போக முடியாது, எல்லா செல்வத்தையும் விட்டு இந்த உடலையும் விட்டு அனைத்தையும் விட்டு போகணும்னா அது போவதற்கு தயாரான மனநிலை, அதுதான் துறவு மனப்பான்மை. அது இல்லறத்தில் இருந்து ஒருவன் தர்மமாக வாழ்ந்தால் மட்டுமே நடக்கும். இல்லை என்றால் அந்த மனநிலை, அந்த பக்குவமானது வராது. அதனால் கடைசி வரைக்கும் பொருளாசை இருக்கிறவன், சட்டவிரோதமான செயல்களை வாழ்நாள் முழுக்க செய்தவன், கடைசி காலத்தில் ஆன்மீக வாழ்க்கைக்கு அவனால் வர முடியறது இல்லை. கடைசி வரைக்கும் அவன் அப்படியே தான் இருக்கிறான், மாறுறது இல்லை. யார் தர்மமாக வாழுகிறார்களோ அவர்கள் தான் வாழ்க்கையில் செல்வம் வந்தாலும்
செல்வம் வரலைனாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கடவுளே நம்முடைய லட்சியம் என்று ஆன்மீக வாழ்க்கைக்கு வந்து விடுகிறார்கள். அதுதான் உண்மையானதுங்கிற அந்த விவேகம், அந்த புரிதல் வருகின்றது. அதனால் வந்து விடுகிறார்கள். அது புண்ணியத்தினால் ஏற்படக்கூடியது. பாப்பிக்கு அந்த எண்ணமானது வராது. 7வது குறள். வேண்டற்க வெகியாம் ஆக்கம் விளைவையின் மாண்டற்கரிதாம் பயன். வேண்டற்க வெகியான் ஆக்கம் விளைவையின் மாண்டற்கரிதாம் பயன். பிறர் பொருளை விரும்பி அப்பொருளால் தமக்கு உண்டாகும் செல்வத்தின் பெருக்கத்தை விரும்பற்க. வெகியாம் ஆக்கம் வேண்டற்க, ஆசைப்பட்டு அதனால் செல்வம் வரணும், பொருள் வேண்டும் என்று குறுக்கு வழியில் ஆசைப்பட்டு வருகின்ற அந்த செல்வத்தை விரும்பாதே. வேண்டற்க, அதை விரும்பாத. ஏனெனில் விளைவையின் மாண்டற்கு அரிதாம் பயன். அதனால் ஏற்படக்கூடிய அந்த பலன் அப்படின்னு குறுக்கு வழியில் பணம் சம்பாதிச்சு ஆசைப்பட்டு சட்டவிரோதமாக குறுக்கு வழியில் பணம் சம்பாதித்து பொருள் சேர்த்து அதனால் நன்மை ஏற்பட போவது இல்லைங்கிற. பணம் வரலாம், நீ எதை அடைய விரும்பினையோ அது குறுக்கு வழியில் உனக்கு கிடைச்சிருக்கலாம். ஆனால் அந்த பொருளால் என்ன நன்மை கிடைக்கணுமோ அந்த நன்மையானது உனக்கு கிடைக்காது. அந்த நன்மை என்ன? இன்பம்ங்கிறது தான் உண்மையான இன்பம். போலி இன்பம் இல்லை, உண்மையான இன்பம் அது உனக்கு கிடைக்காது. நன்மையும் கிடைக்காது. நன்மைங்கிறது பொழுது இன்பம் புண்ணியம் ரெண்டுமே இருக்குது. பொருள்ங்கிறது இன்பத்திற்காக, அப்புறம் புண்ணியத்திற்காக. நாம் அனுபவிக்கிற பொழுது இன்பம், அதை தர்மத்துக்கு பயன்படுத்துகிற பொழுது புண்ணியம். இதுதான் பொருளோட பயன். அந்த பொருள் நேர்வழியில் வந்தால் தான் அந்த இன்பத்தையும் பிறகு புண்ணியத்தையும் கொடுக்கும். வரவில்லை என்றால் அந்த நன்மை, அந்த இன்பம், புண்ணியம் என்பது ஏற்படாது. ஏன்னா பணம் சம்பாதிச்சதே குறுக்கு வழியிலன்னா அதுலேருந்து எப்படி புண்ணியம் வரும்? அதுலேருந்து புண்ணியத்தை பண்ணாலும் புண்ணியம் வராது. பாப்பா அந்த புண்ணியம் யாருக்கு போகும்னாலும் தர்மசாஸ்திரம் சொல்லுது. ஒருத்தட்ட இருந்து ஒரு 1000 ரூபா லஞ்சம் வாங்குறாரு இல்லை திருடுறாருன்னா 1000 ரூபா லஞ்சம் வாங்கிட்டு அதில் 500 ரூபா இவர் செலவு பண்ணுறார், 500 ரூபா தர்ம காரியத்துக்காக பயன்படுத்துகிறாருன்னா தர்மத்துக்கு ஏன்னா பயம் இருக்குல்ல, அதனால் கடவுள் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அது பாப்பம் வரக்கூடாதுன்னு பிராயஷ்சித்தமாக 500 ரூபா இவர் வச்சுக்கிறார். அப்புறம் கோயில் கட்டுறதுக்கு அப்படி நிறைய அரசியல்வாதி கோயில் கட்டி இருக்கிறான்ல, அதனால் எல்லாம் அந்த பணம்லாம் பிளாக்ல வந்த பணம், அதெல்லாம் லஞ்சம் வாங்கி ஊழல் பண்ணி வந்த பணம். ஆனால் அவர் சொந்தமாக கோயில் கட்டிக்கிட்டு இருக்கிறார். அந்த அரசியல் பண்ணுற அறக்கட்டளை வச்சு நடத்தி கொண்டு இருக்கிறார், நிறைய பண்ணுறாருனா ஒரு பக்கம் பயத்தினால பண்ணுறான், பேரு புகழுக்காக பண்ணுறான், திரும்ப அடுத்தடுத்து அரசியல் அந்த பதவியை தக்க வச்சுக்காக பண்ணுறான், இன்னொரு பக்கம் பயத்தினால பண்ணுறான், கோயில் சார்ந்த இறைவன் சார்ந்த பணிகளை பண்ணுறான். அப்போ அதனால் அவனுக்கு புண்ணியம் வருமா? குறுக்கு வழியில் பணம் சம்பாதிச்சு அதில் தர்மம் பண்ணால் அதனால் அவனுக்கு புண்ணியம் வருமாங்கிறது ஒரு பெரிய கேள்வி. சாஸ்திரம் என்ன சொல்லுது? ஒரு தர்ம காரியம் பண்ணால் அதற்கு ஒரு புண்ணியம் உண்டு. ஆனால் அந்த புண்ணியம் யாருக்கு வரும்னா, யார்கிட்ட இருந்து அவன் பணத்தை கொள்ளையடிச்சானோ அவனுக்கு போகும். ஏன்னா அவனுக்கு உரிமையானவன் அவன் தானே. யார்கிட்ட இருந்து அந்த பணத்தை அவன் எடுத்தானோ வாங்கினானோ அவனுக்கு அந்த புண்ணியம் போகுமே வழி இவனுக்கு வராது. அப்போ என்னது? அவன் சார்பாக ஒரு புண்ணிய காரியத்தை பண்ணியிருக்கிறார். அவன் சார்பாக இவர் புண்ணிய காரியத்தை பண்ணியிருக்கிறார். அந்த புண்ணியம் உரியவர் யாருக்கோ அவங்களுக்கு அது பகவானுக்கு தெரியும். யார் உண்மையிலேயே அந்த சொத்து யாருடையதோ அவருக்கு அந்த புண்ணியம் போகும். இவன் அவனை கஷ்டப்படுத்தினதுனால, அவனுக்கு கொடுத்ததுனால இவனுக்கு பாப்பம்தான் வரும். அதனால் அந்த புண்ணியத்தினால இவனுக்கு புண்ணியம் வராது, அது உரியவருக்கு போகும், பொருளுக்கு உரியவருக்கு போகும். இவன் அந்த பொருளுக்கு உரியவர்கிட்ட இருந்து திருடினதுனால அவருக்கு துன்பத்தை கொடுத்துருக்கிறான், அது பாப்பச் செயல். அந்த பாப்பத்தினுடைய பலன் இவனுக்கு வரும். அதனால் அது கண்டிப்பாக நன்மையாக ஆகாது. ஆனால் நம்ம சமூகத்தில் பார்க்குறோம், குறுக்கு வழியில் இருக்கிறவன் கொஞ்சம் சுகமாக இருக்கிறான்னா அவன் ஏற்கனவே செய்த புண்ணியத்தினுடைய விளைவு அது. இப்போ பணம் சம்பாதிச்சதுனால வந்தது கிடையாது. இப்போ பண்ண தப்புனால வந்த பணத்தினால அவன் சுகமாக இருக்கிறான்ங்கிறது இல்லை. ஏற்கனவே செய்த புண்ணியத்தினுடைய விளைவை இப்போ அனுபவித்து கொண்டு இருக்கிறான். இப்போ செய்கின்ற பாபத்தினுடைய விளைவு நிச்சயமாக அடுத்த பிறவியில், அடுத்த ஆட்சியிலே வரும். அடுத்த ஆட்சியில் வரலாம், இல்லை அடுத்த பிறவியில், அதை பகவான் கொடுப்பார். அது எப்போ வருமோ அது வரும், கண்டிப்பாக அது வரும், வராமல் போகாதுங்கிறதா தர்மசாஸ்திரம் சொல்கிறது. அதனால் இது வரைக்கும் சொன்ன 7 பாட்டில் பிறர் பொருளை விரும்புவதால் வரும் குற்றம் சொல்லப்பட்டது. இங்கேயும் சுகமாக இருக்க மாட்டான், மறுபிறவியிலையும் சுகமாக இருக்க மாட்டான், நன்மை இல்லை என்பது தான். அடுத்தது
8வது பாடல். அக்காமை செல்வத்திற்கு யாதெனின் வெக்காமை வேண்டும் பிறன் கைப்பொருள். அக்காமை செல்வத்திற்கு யாதெனின் வெக்காமை வேண்டும் பிறன் கைப்பொருள். என்ன சொல்றார்? நன்மையை சொல்றார். வெக்காமை இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய நன்மை. ஏற்கனவே அவனிடத்தில் இருக்கக்கூடிய செல்வமானது குறையாமல் இருக்கும். அதனால் உன்னுடைய இருக்கக்கூடிய செல்வம் வளர வேண்டும் என்றார். அதனால் குறைந்து போகும் தன்மையை உடையதாகிய செல்வம், செல்வத்துக்கு இயல்பாகவே குறைந்து போகும் தன்மைங்கிறது இருக்கு. ஆனால் அது குறையாமல் அப்படியே இருக்கணும்னா, அதனால் அக்காமை செல்வத்திற்கு யாதெனின், செல்வம் குறையாமல் இருப்பதற்கான காரணம் யாதெனில், இயல்பாக அது குறையக்கூடிய, சம்பாதிச்சாக்கா செலவு பண்ண குறையத்தானே செய்யும். செலவு பண்ணால் சாப்பிட்றதுக்கோ இல்லை பார்த்தா என்ன இதாக இருந்தாலும் சம்பாதிக்கிறது செலவு பண்ணுற போது அது குறைகின்றது. நம்மளே செலவு பண்ணலைனாலும் அது தானாக போயிடும். அதனால் நம்ம செலவு பண்ணலாம், சுற்றி இருக்கிற ஆள் ஏதோ விதத்தில் செலவு பண்ணி கொண்டு இருப்போம். அது செல்வத்தோட இயல்பு. செல்வங்கிறது தான் போயிட்டே இருக்கிறதுங்கிறதா செல்வத்தோட இயல்பு. அதனால் அப்படி இயல்பை உடைய செல்வமானது குறைந்து போகாமல் இருக்க வேண்டும் என்றால் வெக்காமை பிறர் கைப்பொருள், பிறன் வேண்டும் கைப்பொருள் வெக்காமை வேண்டும். பிறர் அவனுக்கு கைப்பொருள்னா அவனுடைய செலவுக்கு அவனுடைய வாழ்க்கைக்குன்னு பிறர் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பொருளை வெக்காமை வேண்டும். அதை விரும்பக்கூடாது. பிறர் வெக்காமை இல்லாமல் இருந்தால் இவனுடைய செல்வமானது குறையாமல் இருக்கும். ஏன்னா குற்றம் பண்ணி இவன் லஞ்சம் வாங்கியோ ஏதோ பண்ணாக்க அதுக்கப்புறம் மாட்டிக்கொண்டான்னா என்னாச்சு, ஒட்டுமொத்த பேங்க் அக்கௌண்ட்டையும் பிளாக் பண்ணிடுறான். இவன் குற்றம் இல்லை நிரூபித்ததுக்கப்புறம் தான் ரிலீஸ் பண்ணுவான். அப்போ நேர்மையாக சம்பாதிச்ச பணமும் அங்கே தான் இருக்குது, மாதம் வாங்கின சம்பாதிச்ச பணமும் அங்கே தான் இருக்குது. அதையும் பயன்படுத்த முடியல. அவனுடைய செல்வத்தை அவன் நேர்மையாக அவனுக்கே உரிய செல்வத்தை கூட அவனால் பயன்படுத்த முடியாமல் போய்விடுகிறது. இல்லை குற்றம் சிறைச்சாலைக்கு போயிட்டாருன்னா இவர் கஷ்டப்பட்ட சம்பாதிச்ச சொத்தெல்லாம் யாரோ அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க, இவன் அனுபவிக்கலை. அப்போ இவனுடைய செல்வமானது இவனாலேயே அனுபவிக்க முடியாமல் போய்விடுகிறது. நேர்மையாக இருந்த, ஊழல் பண்ணாமல் இருந்த, பிறர் பொருளுக்கு ஆசைப்படாமல் இருந்த இவனுடைய செல்வம் இவனுக்காகவே இருக்கும், இவனால் அனுபவிக்க முடியும், அது குறையாமல் இருக்கும். அது மட்டும் இல்லை, மகாலட்சுமியுடைய அருளும் அவனுக்கு இருக்கும். அது அடுத்த பாட்டில் சொல்கிறார். 9வது குறள். அறனறிந்து வெக்கா அறிவுடையார் சேரும் திறனறிந்து ஆங்கே திரு. அறனறிந்து வெக்கா அறிவுடையார் சேரும் திறனறிந்து ஆங்கே திரு. அரண் அறிந்து வெக்கா அறிவுடையார், நல்ல அறிவுடையவர், தர்மசாஸ்திரங்களை படித்து நல்ல விவேகமுடையவர், தர்மம் தெரிந்து அப்புறம் அதை கடைபிடிப்பவராகவும் இருக்கக்கூடியவர். நல்ல வெக்கா அறிவுடையார். வெக்குதல் என்பது இல்லாத அறிவை, திருட்டுத்தனம் இல்லாத, குற்றம் இல்லாத அறிவை உடையவர்கள். எதனால்? தர்மம் தெரிந்ததுனால தர்மத்தை கடைபிடித்து பிறர் பொருளுக்கு ஆசைப்படாமல் இருக்கக்கூடியவரை சேரும். ஆங்கே திரு சேரும். திறனறிந்து ஆங்கே திரு சேரும். திருமகள் செல்வம், பெரும் செல்வமானது அவனை எப்படி போய் அவனிடத்துல போகலாம்னு பார்த்து வருவானாம். அதனால் திறன்கிறது இடம் காலம், அதுவா தேடி வரும். மகாலட்சுமியை அவன் இருக்கிற இடத்த தேடி அட்ரஸ் கேட்டுட்டு ஜிபிஎஸ் பார்த்து வந்து சேருவார்கள், கண்டுபிடிச்சி வந்துடுவாங்க. அதனால் எந்த இடத்துல எந்த காலத்தில் அவனுக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அது கிடைக்கும். செல்வம்னா நம்ம பணம்னு மட்டும் பார்க்கக்கூடாது. அவனுக்கு எது எந்த காலத்தில் எப்படி கிடைக்குமோ அது இறைவனுடைய அருளால் அவனுக்கு குறைவில்லாமல் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லுகின்றார். அதனால் செல்வம், இருக்கிற செல்வம் குறையாமல் இருக்கும், மேலும் செல்வம் வரும். அதான் 2 பிரயோஜனம். இருக்கிற செல்வம் குறையாது, மேலும் செல்வமானது அவனுக்கு பெருகும். நேர்மையாக உண்மையாக இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களையே பார்க்குறோம். ஒரு நல்ல அரசாங்கமாக இருந்தால் அவர் ஓய்வுக்கு பிறகும் அவரை வைத்துக்கொள்ளுது வேலை. ஏன்னா அவர் நல்லவர், நேர்மையாக திறமையானவர், அவரை பயன்படுத்தணும்னு ஓய்வுக்கு பிறகும் ஓய்வுக்கான பென்ஷன்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அதற்கு மேலேயும் அவருக்கு கூடுதலாக வேற ஒரு பொறுப்பை கொடுத்து அதற்கு வருமானம் வருது. அப்போ செல்வம் தானாக வருது. அவருடைய தர்மத்தினால நேர்மையினால் அவருக்கான பொறுப்பானது வருகிறதுனா. அஜித் தோவல்னா அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார், ஆனாலும் அவர் பொறுப்பில் இருக்கிறார். அப்படின்னா அவருடைய நேர்மை, அவருடைய திறமை, அவருடைய அறிவு, அதனால் அவருக்கு கிடைக்கக்கூடிய, அப்படி எவ்வளவோ அரசு ஊழியர்களே இருக்காங்க.
செவிலியர்கள் எல்லாருமே அப்படி இல்லை. நிறைய அரசு ஊழியர்கள் தொடர்ச்சியாக அவர்கள் அரசுக்கு நல்ல அரசாங்கமாக, அதுக்கு மன்னன் நல்லவனாக இருக்கணும், அவனுடைய நேர்மைக்காக அவனுக்கு தொடர்ந்து கிடைக்கக்கூடியது கிடைத்து கொண்டு இருக்கிறது. தேவைக்கு அதிகமாகவே கொடுத்து கொண்டு அது இறைவை சாதாரண அரசனே கொடுக்குறான்னா பகவான் கொடுக்கறதுக்கு சொல்லணுமா என்ன? தாராளமாக கொடுப்பார். அல்ல, இறைவனுடைய அனுகிரகம் அவனுக்கு பரிபூர்ணமாக இருக்கும். கடைசியாக சொல்லி முடிக்கிறார், வெகுதல்னால அழிவு ஏற்படும், வெகுதல் இல்லாமையினால வெற்றி ஏற்படும். இரளீனும் எண்ணாது வெக்கின் விரலீனும் வேண்டாமை என்னும் செருக்கு. இரளீனும் எண்ணாது வெக்கின் விரலீனும் வேண்டாமை என்னும் செருக்கு. ஒருவன் பின் விளைவினை அறியாமல் பிறர் பொருளை அடைய விரும்பினால் அது அவனுக்கு அழிவை தரும். நல்ல, இரள் அப்படின்னா இறந்து போதல், அழிதல், கெடுதல் அப்படின்னு அர்த்தம். விரல் என்றால் வெற்றி. இதெல்லாம் நமக்கு இப்போ பழக்கத்தில் இல்லாத வார்த்தைன்னா நம்ம அப்படியே பயன்படுத்துறது இல்லை. இரள் என்பது இறத்தல், அழிதல், கெடுதல். விரல்ங்கிறது வெற்றி. செருக்குங்கிறது இங்கே ஆகு பெயராக செல்வத்தை குறிவதா, செல்வத்தினால் வரக்கூடிய செருக்கு. இங்கே செருக்குங்கிற வார்த்தை அவனிடத்தில் இருக்கக்கூடிய செல்வத்தை குறிக்கின்றது. செல்வம் உண்டாவதற்கு காரணமான வெற்றியானது அவனுக்கு கிடைக்கும். வேண்டாமை என்னும் செருக்கு விரல் ஈனும். விரல் வெற்றி. வேண்டாமை என்ற அந்த செல்வமானது அவனுக்கு வெற்றியை கொடுக்கும். அதே சமயம் மாறாக வெக்கின் எண்ணாது வெக்கின் இரள் ஈனும். அவன் எண்ணாதுன்னா பின் விளைவுகளை நினைக்காமல், வெக்கின் பிறர் பொருளை விரும்பினால் இரள் ஈனும், அதுவே அவனுக்கு அழிவை கொடுக்கும். அவனுடைய அழிவிற்கு அதுவே காரணமாக இருக்கும். வேண்டாமை ஆசை இல்லாமை என்பது இயல்பாக பிறர் பொருள் மேலே விருப்பம் இல்லாமல். அதனால் ஆசை அவாறுத்தல்ங்கிறது பின்னாடி வருது. சாதாரணமாக நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அடையிறத விரும்புறதுல தப்பு இல்லை. அதை நேர்வழியில் உழைச்சி சம்பாதிச்சு தாராளமாக, அந்த ஆசை வேண்டான்னு இங்கே சொல்லலை. அது துறவரவியல்ல அது வருது. இங்கே இல்வாழ்க்கையில் இருக்கிறவனுக்கு ஆசைப்படுறதுல தப்பு இல்லை. ஆனால் ஆசைப்பட்டதை நேர்வழியில் அதை அடையிறதுக்கு முறையான அறிவு, திறமை, தகுதிகளை வளர்த்து கொண்டு கடுமையாக உழைத்து அவன் சம்பாதிக்கலாம். அதை வேண்டாம்னு சாஸ்திரம் எங்கேயும் சொல்லலை. அதை சொல்ல வேண்டாமைங்கிறது இந்த இடத்துல அந்த துறவியினுடைய வேண்டாமை அல்ல, குறுக்கு வழியில் வேண்டாமை. அது வேண்டாமை என்னும் செருக்கு யாரிடத்துல இருக்கோ அவனுக்கு வெற்றியானது வரும். மாறாக யாருக்கு பிறர் பொருள் மேல ஆசை, நேர்மையற்ற முறையில், தர்மமற்ற முறையில், சட்டவிரோதமான முறையில் ஆசையானது இருக்குமோ அது அவனை அழிக்கும். இவ்வாறு வெகுதலுடைய கேட்டையும் வெகாமையினுடைய நன்மையையும் கூறி, ஆகவே இல்லறத்தில் இருக்கக்கூடிய ஒருவன் வெகுதலை விளக்க வேண்டும். பொருள் வேண்டி அலைவோர் வெற்றி. ஏன்னா யாரெல்லாம் பொருள் வேண்டி பண ஆசை பிடித்தவனாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் கீழானவனாக ஆக்கி இவன் மேலாக இருப்பான். அதனால் வெற்றி ஈனும் எண்ணப்பட்டது. பிறர் பொருளை விரும்புவோருக்கு அழிவும் விரும்பாதவருக்கு வெற்றியும் உண்டாகும் என்பது கருத்து. இந்த ஒரு பாட்டில் இதுவரைக்கும் சொன்ன விஷயங்களை தொகுத்து சொல்லிட்டார். வெகுதலால் உண்டாகும் குற்றமும் வெகுதல் இல்லாமையினால் உண்டாகும் நன்மையும் ஒருங்கே கூறப்பட்டது. ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாகி வேதப் பொருளாய் மிக விளங்கி தீதற்றோர் உள்ளுதொரும் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओं पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओं शान्ति शान्ति शान्तिः. हरिः ओम्. हरि ओम्.